கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் யாரும் உட்காரலாம். கர்த்தர் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளதாக இருக்கின்றது. மிலேனியம் ஆண்டில் பலவித கனவுகளோடும் எதிர்பார்ப்புகளோடும் கரம் பிடித்து பிரதர் ஆல்வின், சகோதரி ரூபி 25 ஆண்டுகள் வெள்ளி விழாவை கொண்டாட களிப்புடன் கடந்து வந்திருக்கின்றார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கு நம்மில் அநேகர் இந்த ஆண்டிலே சில்வர் ஜூபிலியை கொண்டாட இருக்கின்றோம். அதில் இவர்கள் முதல் துவக்கம். இந்த விழா சிறப்பாய் நடப்பதற்கு முக்கியமான காரணம் ஒருவர் இருக்கிறார். அவர் யாருன்னு சொல்ல முடியுமா? இயேசு கிறிஸ்து. அவர் இயேசு கிறிஸ்து எல்லாத்துக்குமே மகிமை. அவர் யார் என்றால் நம்ம அண்ணன் அருள்தாஸ் தான். ஆமாம், போன வாரம் நாங்கள் என்ன பண்ணோம், சபை முடித்த பிறகு பிரதர் கிருபையா, கார்த்தி, சாகுல் நாங்கள் வந்து பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ அண்ணன் திடீர்னு அப்படி கிராஸ் பண்ணி போனாங்க. என்ன பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. இது மாதிரி பிரதருக்கு 25ஆம் ஆண்டு இதை வைக்கணும்னு சொல்லிட்டு அப்போ சொன்னாங்க. ஒரு வார்த்தை சொன்னாங்க, நல்லா பண்ணிடுங்கப்பா, கிராண்டாக பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ நல்லா செஞ்சுருங்கப்பா என்று சொல்லிட்டு போயிட்டாங்க. அல்லாட்டி அவங்க அந்த வார்த்தை சொல்லியிருக்காட்டி என்ன ஆயிருக்குன்னா, அவர் ஆழ்வின்பதை என்ன பண்ணியிருப்பாருன்னா, செல்லோடு செல்லாக சீக்ரெட்டாய் பட்ஜெட் ஃப்ரெண்டியில் இந்த ப்ரோக்ராம் முடிச்சிருப்பார். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா. எல்லாமே வந்து ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையாக நடத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. கர்த்தர் நல்லவர். இப்பொழுதும் கூட நான் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஐ ரிக்வெஸ்ட் அவர் எல்டர் பிரதர் ஃப்ரெடி டு கம் ஃபார்வர்ட் அண்ட் லீட் அஸ் இன் ப்ரேயர். கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவர் அவர்களுக்கு 25 ஆண்டுகள் அவர்களை ஆசீர்வதித்தபடியினால ஜெபிப்போம். பரிசுத்தமில்ல நல்ல தகப்பனே, இந்த நல்ல ராத்திரி வேலைக்காக துதிக்கிறோம். குடும்பங்களை கட்டுகிறவர் தேவனாகிய கர்த்தர், நீ நல்லவராக இருக்கிறீர். ஆண்டவரே, சகோதரன் ஆல்வினுக்காக, சிஸ்டர் ரூபிக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த குடும்பத்துக்கு செய்த பாராட்டின எல்லா நன்மைகளுக்காக துதிக்கிறோம். 25 ஆண்டுகள் என்னுடைய குடும்ப வாழ்க்கையை நீர் ஆசீர்வதித்து தானமாய் தந்த 2 மகன்களுக்காய் நாங்கள் துதிக்கிறோம். ஆரனுக்காய், பாலிக்காய் நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தர் மட்டுமா இந்த குடும்பத்தை கர்த்தாவே இந்த தேசத்தில் கொண்டு வந்து ஆசீர்வதித்து பாதுகாத்து சபையில் கர்த்தாவே நீ தந்த எல்லா பொறுப்புகளிலும் உண்மையாக இருந்து மட்டுமாய் ஜீவிக்க நீ தந்த எல்லா கிருபைகளுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, 128ஆம் சங்கீதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறபடி கர்த்தர் ஆண்டவரே நீர் எல்லா ஆசீர்வாதங்களையும் தந்து ஆண்டவரே உன் மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பான்றதான வார்த்தையின்படி கர்த்தாவே இந்த குடும்பத்தை நீர் மட்டுமாய் ஆசீர்வதித்தபடினால் நம்ம துதிக்கிறோம். குடும்பங்களாய், சபையாய், மக்களாய் ஆண்டவரே இந்த நாளில் கடந்து வந்திருக்கிறோம். இந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியாக வந்திருக்கிறோம். இந்த ப்ரோக்ராம் நம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய சமம் எங்களோட மத்தியில் இருக்கிறபடினால் நம்ம துதிக்கிறோம். நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இந்த குடும்பத்தை மறுபடியும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இயேசு மூலமாக ஆண்டவரே நம்முடைய நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே அநேக ஆண்டுகளை காணவும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் காணவும் கர்த்தாவே இந்த குடும்பத்தை நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தாவே, லார்ட் bless them from heaven. Bless them with all the blessings. Glorify thy name, Lord. Let them be a great blessing to everyone. Wherever they go, whatever they do, Lord, let thy name be glorified. ஆண்டவரே, நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு மூலம் ஜெபங்களும் நல்ல தகப்பனே, ஆமென். ஆண்டவர் ஆதாம் எவளையும் படைத்து ஆண்டவர் என்ன சொன்னார்னா, ஏற்ற துணையை கொடுப்பேன்னு சொன்னார். பிரியமான துணையில் ஏற்ற துணை கொடுப்பேன்னு சொன்னார். அதுபோல் பிரதருக்கு பிரதர் ஆல்வினுக்கு சகோதரி ரூபியர் ஏற்ற துணையாக கொடுத்திருக்கின்றார். அதற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த போகின்றோம். இப்பொழுதும் கூட பிரதர் ஆண்ட்ரூ, அவர் எல்டர் ஆண்ட்ரூ வந்து நம்மை வொர்ஷிப்பை நடத்துவார்கள். ஹல்லேலூயா. அனைவரும் சேர்ந்து பிரதர் ஆல்வின், சிஸ்டர் ரூபியோட நன்மை செய்த தேவனை நினைத்து அவருக்கு நன்றி எடுப்போம். ஒன்று சேர்ந்து எல்லாரும் பாடுவோம். 1000 நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட. ஆயிரம் நன்மைகள் அனுதினம்
பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை உம் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை வழிந்திடாது என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை உம் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை வழிந்திடாது என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. ஹalleluya. எல்லா நாட்களும் கிருபையாய் தேவன் உங்களை வழி நடத்தி வந்திருக்கிறார். ஹalleluya. தொடர்ந்து அந்த தேவனை நன்றி சொல்லி பாடுவோம். நன்றியோடு நான் துதி பாடுவேன். எண்ணில் அடங்காத நன்மைகளை செய்த தேவனை நினைத்து நன்றி சொல்லி பாடுவோம். நன்றியோடு நான் துதி பாடுவேன். எந்த நேசுராஜனே
பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாலை வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். விசேஷமாக 25 ஆண்டுகள் திருமண வாழ்க்கையிலே கொண்டாடுகிற பிரதர் ஆல்வின் அவர்களையும் சிஸ்டர் ரூபி அவர்களையும் நான் மனதார வாழ்த்துகிறேன். அவர்கள் இன்னும் அதிகமான அநேக திருமண நாட்களை இந்த உலகத்திலே கொண்டாடவும், அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் வைத்திருக்கிற திட்டம் ஒவ்வொன்றும் ஏற்ற சமயத்திலே நிறைவேறவும் ஆண்டவர் கிருபை செய்வாராக. எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆமென் சொல்வோம். 25 ஆண்டுகளுக்கு முன்பாக நீங்கள் நினைத்து பார்ப்பீர்களானால் 2 பேருமே இந்த ஸ்டேஜில் வந்து பயத்தோடு வந்து உட்கார்ந்துருப்பாங்க, எப்படி இருக்க போகிறதோ இந்த வாழ்க்கை என்று சொல்லி. ஆனால் கர்த்தர் நேர்த்தியாக அவர்களை இணைத்து இதுவரையிலும் ஆச்சரியமாக நடத்தி கொண்டிருக்கிறார். அநேக காரியங்களை சொல்ல முடியும், ஆனால் அவர்களோடு எனக்கு இருந்த ஒரு சின்ன ஆரம்பத்தை நான் சொல்லி சில வார்த்தைகளை நான் சொல்ல விரும்புகிறேன். நான் இந்த தேசத்திற்கு வந்து இந்த சபைக்கு வந்து முதல் சண்டே அவர்கள் தான் எனக்கு ஒரு நல்ல ஆகாரத்தை கொடுத்தார்கள். அப்பொழுது அவர்கள் அநேக காரியங்களை அவருடைய குடும்ப வாழ்க்கை குறித்து பகிர்ந்து கொண்டார்கள். அப்பொழுது நான் அறிந்து கொண்டேன், அவர்கள் ஒரு நல்ல ஆவிக்குரிய நிலையில் இருக்கிற ஒரு தம்பதியினர் என்று அறிந்து ஆண்டவரை ஸ்தோத்தரித்தேன். ஹல்லேலூயா. கர்த்தர் இம்மட்டும் நடத்தி வந்த ஆண்டவர் இன்னும் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை அவருடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்யட்டும் என்று சொல்லி நான் வாழ்த்துகிறேன். ஒரு வசனத்தை நான் வேதத்திலிருந்து சில நிமிடங்கள் பேச விரும்புகிறேன். யோபு எழுதின சரித்திர புத்தகத்திலே 29வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. யோபு சொல்றாரு, தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் நிர்ணயித்திருக்கிறார். எங்கே நாம் பிறக்க வேண்டும், எங்கே நாம் படிக்க வேண்டும், எங்கே நமக்கு ஆண்டவர் திருமணத்திற்கான மகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார், எப்படி நாம் வாழ வேண்டும் என்கிற காரியம் எல்லாம் கர்த்தருடைய செயலாக இருக்கிறது. அது ஒரு பெரிய ரகசிய செயலாக இருக்கிறது. எல்லாரும் கவனிக்கிறீங்களா? ரகசிய செயலாக இருக்கிறது. அதை ஏற்ற சமயத்திலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுகிறவர். எல்லா பிளான்ஸையும் ஆண்டவர் நமக்கு முன்னாடி சொல்லிட மாட்டார். நாளைக்கு என்ன நடக்க போகுது என்று ஆண்டவர் சொல்லுவதில்லை. ஆனால் அது நிறைவேறி முடிந்த பிறகுதான் தெரியும் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஆச்சரியமான காரியங்களை ஆண்டவர் வைத்திருந்தார் என்று. இன்றைக்கும் அவர்கள் சொல்ல முடியும், இந்த 25 ஆண்டுகளாக எத்தனையோ அநேக ஆச்சரியமான காரியங்களை அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் பிளான் பண்ணுவதை விட ஆண்டவர் நேர்த்தியாய் செய்திருப்பார். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா போன சண்டே வரைக்கும் கூட இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்தணும்னு நினைக்கல. ஆனா கர்த்தருடைய ரகசிய செயல் உங்கள் மேல் இருந்தது. கர்த்தர் இந்த சின்ன சின்ன விஷயத்துல கூட கர்த்தர் நினைவாய் இருக்கிறார் என்றால், அவர் நம்முடைய பிள்ளைகளை குறித்து, நம்முடைய வருங்காலத்தை குறித்து அநேக திட்டங்களை நம்முடைய ரூஃப் டாப்பில் அவர் வச்சிருக்கிறாராம். நம்முடைய கூடாரத்திலே, நம்முடைய வீட்டின் மேலே, நம்முடைய குடும்பத்தின் மேலே கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை அவர் நிறைவேற்றுகிற தெய்வமாக இருக்கிறார். கூடாரம் என்று சொல்லுகிற போது அது குடும்ப வாழ்க்கையை காட்டுகிறது, ஒரு வீட்டை காட்டுகிறது. கர்த்தர் இணைக்கிறார், கர்த்தர் வீட்டை நமக்கு தருகிறார். அந்த குடும்பத்திலே என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டுமோ அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் செய்து நிறைவேற்றுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. திருமணம் என்பது கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு பெரிய திட்டமாக இருக்கிறது. நம் கையில் வைத்திருக்கிற வேதாகமம் ஆரம்பத்தில் ஒரு திருமணத்தில் தான் ஆரம்பிக்கப்படுகிறது. 2வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிற போது, மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஆண்டவர் ஒரு ஏற்ற துணையை ஏற்படுத்தினார். எப்படி ஏற்படுத்தினார்? அவனுடைய விலா எலும்பிலிருந்து அவனுக்குள்ளே அந்த மகள் இருந்தார்கள். அதையே எடுத்து ஆண்டவர் ஒரு மனுஷியாக படைத்தார். இங்க இருக்கிற அநேகர் திருமணமானவர்கள் நம்ம எல்லாரும் யோசிச்சு பார்ப்போம்னா, நம்முடைய ஆண்களுடைய எலும்பை ஆண்டவர் எடுத்து, பிரதருக்கு பரவாயில்ல மதுரையிலே எரிஞ்சிருக்கிறாரு, மதுரையிலே பக்கத்தில் இருந்திருக்கிறாங்க. ஆனா நம்மில் அநேகருக்கு எங்கெங்கேயோ ஆண்டவர் அந்த எலும்பை எடுத்து போட்டு அதை ஏற்ற சமயத்திலே கொண்டு வந்து இணைத்து அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறார். இந்த வேத புத்தகம் முடிகிற போதும், ரெவலேஷன் 19வது அதிகாரம் அதனுடைய 20-22 வசனங்களிலே நாம் பார்க்கிற போது, 6 முதல் 9 வசனங்களை நாம் பார்க்கிற போது ஒரு திருமணத்தோடு இந்த வேத புத்தகம் முடிகிறது. The Bible starts with the marriage. இது முடிகிற போதும்
இயேசுவுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் இந்த சபைக்கும், சபையாகிய சரீரம் நமக்கும் நடக்கிற ஒரு பெரிய திருமண நிகழ்வோடு இந்த வேத புத்தகம் முடிகிறது. அப்படியானால் திருமணம், கர்த்தருடைய இணைப்பு ஒரு பெரிய ரகசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதிலே ஆண்டவர் அநேக திட்டங்களை வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஊழியத்தை ஆரம்பித்த போதும் கூட யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 2வது அதிகாரத்திலே ஒரு திருமண வீட்டிலே ஆண்டவர் அற்புதம் செய்தார். சாதாரண ஒரு தண்ணீரை சுவை நிறைந்த ஒரு தண்ணீராய் மாற்றினார். நம்முடைய திருமண வாழ்க்கை கூட இயேசு நம்முடைய திருமண வாழ்க்கையில் இருக்கிறபடியினாலே அது மிகுந்த சுவை உள்ள வாழ்க்கையாக மாறுகிறது. கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு குடும்பத்திலும் இயேசு மத்தியஸ்தராக இருக்கிறார். இயேசுவின் மூலமாக அந்த சாதாரண ஒரு திருமண வாழ்க்கை ஒரு மிகவும் மகிமை நிறைந்ததாக மாறுகிறது. அதே போல இந்த மாலை வேளையிலும் இந்த 25வது ஆண்டை காண்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே எப்படி அந்த சாதாரண தண்ணீர் மிகவும் ருசி நிறைந்ததாய் மாறினதோ அதே போல இயேசு இவர்களுக்கு மத்தியஸ்தராக இருக்கிறார். பெரிய காரியங்களை அவர் செய்கிற தெய்வமாக இருக்கிறார். இந்த வார்த்தையை ஒருமுறை கூட நான் சொல்ல விரும்புகிறேன். தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. பவுல் எழுதுகிற போது எபேசியருக்கு 5வது அதிகாரத்தில் சொல்லுகிறார், இது ஒரு பெரிய ரகசியம். திருமணத்தை குறித்து சொல்லுகிற போது இது ஒரு பெரிய ரகசியம் என்று சொல்லுகிறார். 22வது வசனத்திலிருந்து பார்க்கிற போது அந்த ரகசியம் எப்பொழுது சக்சஸ்ஃபுல்லாக மாறுகிறது என்று பார்க்கிற போது 22வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரையிலும் புருஷனுக்கு மனைவி கீழ்ப்படுகிற போது அந்த ரகசியம் நிறைவேறுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. திருமண வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல்லா போனோம்னா புருஷன் ஒரு தலையாக இருக்கிறார். கிறிஸ்து சபைக்கு தலையா இருப்பது போல அவருக்கு கீழ்ப்படிந்து இருக்கிற போது அந்த திருமண வாழ்க்கை மிகவும் ருசி நிறைந்ததாக இருக்கிறது. அதே போல கணவனுக்கும் சில ஆலோசனைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. 25வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிற போது அவர்கள் மனைவிக்கு அன்பு செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. எப்படி ஒரு மனுஷன் தன்னைத்தானே நேசிக்கிறது போல மனைவியும் சொந்த சரீரமாக பாவித்து அவர்கள் அன்பு செய்வார்களானால் அந்த திருமண வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமுள்ள வாழ்க்கையாக மாறுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அந்த வசனங்களை நான் வாசித்து முடிக்க விரும்புகிறேன். எபேசியர் 5வது அதிகாரம் அதனுடைய 30வது வசனத்திலிருந்து 28வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தானே அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகைக்கிறவன் ஒருவரும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒருவன் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். நான் அவருடைய சரீரத்தின் அவயவங்களையும் அவருடைய மாம்சத்திற்குரிய அவருடைய எலும்புகளையும் உரியவர்களாயும் இருக்கிறோம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்திருந்து இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இந்த ரகசியம் பெரியது. ஆண்டவர் இந்த குடும்ப வாழ்க்கையிலே ஆண்டவருடைய ரகசியத்தை நிறைவேற்றுகிற தெய்வமாக இருக்கிறார். இவருடைய வாழ்க்கையிலே அந்த யோபு 29 அவருடைய 4வது வசனம் நிறைவேறுவதாக இன்னும் அநேக ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் திட்டம் செய்து வைத்திருக்கிறார். அவைகளெல்லாம் ஏற்ற சமயத்திலே அவருடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். கரங்களை தட்டி ஒரு ஆமேன் சொல்லுவோம். எல்லாரும் சேர்ந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை சேர்ந்து பாடுவோம். செழிக்க கிருபை அருளும் மங்களநாத மங்களம் செழிக்க கிருபை அருளும் மங்களநித்திய மங்களமே மங்களம் முத்தியும் நாதனும்
அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் கூட உங்களுடைய பழைய நினைவுகள் எல்லாம் உங்களுக்கு முன்னாடி கொண்டு வர போகிறோம். பழைய நினைவுகளை உங்களுக்கு முன்னாடி கொண்டு வர போகின்றோம். நல்ல நினைவுகள் தான். மணமக்கள்னு சொல்ல போதே நீங்கள் 2 பேரும் பார்த்து சிரிச்சிங்க. இப்போ உங்கள் கண்ணுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்க போகிறீங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவில் 2 பேரும் அது ஃபோட்டோவாக இருந்துச்சு. நாங்கள் வந்து அந்த ஏஐ யூஸ் பண்ணி அதை ஏஐ யூஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். அதுக்கெல்லாம் கார்த்தி தான் காரணம். அதுக்காக ஒரு கரங்களை தட்டுவோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. இப்பொழுதும் கூட மூத்த போதகர் முன்பாக வந்து மணமக்களை ஆசீர்வதிப்பாங்க. அதோடு கூட ஆன்ட்டியையும் நாங்கள் கூப்பிடுகிறோம். அவங்க வந்து அந்த கேக் கண்டிக்கு அசிஸ்ட் பண்ணுவாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். ரொம்ப அழகான தம்பதிகள். அந்த படத்தெல்லாம் பார்த்தீங்க. அதெல்லாம் பார்த்தா எனக்கு ஒரு பொறாமை. என்னன்னு கேட்டால், அந்த காலத்தில் இந்த மாதிரிலாம் கேமராவே கிடைக்கல. இந்த மாதிரி வீடியோஸ் ஆடியோலாம் கிடையாது. எத்தனை வருஷத்துக்கு முன்னால். அப்போது ஒரே ஒரு யாராவது ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு ரீல் எடுத்து கொடுத்தாரு. அந்த ரீல் எடுத்து அதை பிரிண்ட் பண்ணுறது பணம் கிடையாது. அப்படி அது இருந்து அது வந்து பிசிலெல்லாம் பிறந்து விளையாடுறதுக்கு அந்த ரீல் அதை தான் ரீல்லாம் விளையாடி அப்புறமே வந்து ஒரு ஃபோட்டோ காண்பது அது எல்லாம் ஸ்க்ராச்சஸ்லாம் விழுந்து அது எடுத்து தான் எங்கிட்ட கொஞ்சம் இருக்குது. ரைட். ஆனால் நீங்களாம் பாக்கியவான்கள். கத்த அருமையான மெசேஜ், ஷார்ட்டாக இருந்தாலும் வேண்டிய மெசேஜ் கொடுத்தாரு. 2 ஆண்களுக்கு அன்பு கூறுங்க, பெண்களுக்கு கீழ்ப்படிங்க. இந்த 2 செய்தோம்னா குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். அல்லேலூயா. அதனால் அதை செய்ய முடியாமல் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே அதை இந்த பிள்ளைகள் செய்து வருகிறார்கள். இவர் குடும்பத்தை நான் அறிவேன். அதனால் கர்த்தர் தொடர்ந்து இவர்கள் ஆசீர்வதிக்கிறதுக்காக நாம் சபையார் எல்லாரும் இவர்களை கரங்களை நீட்டி, அப்போ பிள்ளைங்க வாங்கப்பா. எங்கள் அன்பு இருக்கணும் பரம்பிதாவே துதிக்கிறோம். நீங்கள் நல்லவர், வல்லவர், பெரியவர். ஆண்டவரே, ஆதியில் குடும்பங்களை ஆண்டவரே கட்டி அவருடைய ஆசீர்வதித்த தேவன். அந்த அருமையான ஆல்வினியம் அடைய ரூபியும் நீ முன்குறித்து இவரை குடும்பமாக இணைத்து ஆண்டவரே இந்த 25 ஆண்டுகளாக பிள்ளைகளோடு கூட இருந்து அப்படி போக்குவரத்து ஆசீர்வதித்து தேவைகள்லாம் சந்தித்து கடந்த வந்த பாதியெல்லாம் நீர் கூட இருந்து இவளுக்கு ஆண்டவர் எபினேசராக இருந்தரே சோத்திரம். இப்போ இந்த இயேசு நாமத்தினால இவளுக்கு இம்மானுவேல் இருந்து இவளுக்கு கூடவே இருந்து இந்த குடும்பத்தை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இப்படிதாவே ஆண்டுகளின் நன்மையை முடிச்சுவிட்டு கர்த்தர் நன்மையினால் கிருபினால் முடிச்சுவிட்டோம். அந்த பிள்ளைகளை பிரசாதத்தில் ஆசீர்வதியும், போய்க்கு ஆசீர்வதியும். ஆண்டவரே தாங்க பெற்ற ரட்சிப்பை முடிவு காத்துக்கொள்ள கிருபை தாரும். இவர்கள் சபையில் செய்கிற ஊழியங்களை ஆசீர்வதித்தாரும். தான் கொடுத்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிக்கிறோம். வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய ஃப்யூச்சரை பொறுப்பெடுத்துக்கொள்ளும். அவர் ஆண்டவரே அவர்களை காத்துக்கொள்ளும், வழிநடத்தும். குடும்பமாக சாட்சி உள்ள பிள்ளைகளாக ஜீவி கிருபை தாரும். ஆண்டவரே ஒரு நேசித்து ஒரு கீழ்ப்படிந்து ஒரு கனம் பண்ணி ஆண்டவரே தொடர்ந்து இந்த குடும்பம் அநேருக்கு ஆசீர்வாதமான குடும்பமாக இருக்க இயேசு நாமத்தினால முடிஞ்சதை கேட்டுக்கொள்கிறேன். சபையாக நாங்கள் ஒருமானதோடு இந்த பிள்ளைகளை இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். உடைய கிருபைக்கு ஒப்பிடுகிறேன். இப்படி கரம் பிடித்து நல்ல மேய்ப்பனாக இருந்து தொடர்ந்து இவளை ஆசீர்வதித்து அநேருக்கு ஆசீர்வாதமாக வைக்க வேண்டும் என்று
இயேசு நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஒரு பாடல் பாடும்போது ஒரு கேட்க வா. ஆசீர்வதியும் கர்த்தரே, ஆனந்த வீணவே, நேசாவுதியும் சுத்தரே, கீதம் மகிழவே, சிரோவான ஜோதி கவிரெங்கே, மெஸ்ஸியாயம் மணவாழவே, ஆசாரியராம் வான்ராஜனே, ஆசீர்வதித்திடும். எம்மன மக்களோடென்றும் என்றென்றும் தங்கிடும், உம்மையே கண்டும் பின் சென்றும் ஓங்க செய்தருளும், இம்மையே மோட்சமாக்கும் வல்லவரே, இன்பத்தோடும் வாக்கில் சூட்சமே, உம்மிலே தங்கி தரிக்க ஊக்க மருளுமே, சிரோவான ஜோதி கதிரெங்கே, மெஸ்ஸியாயம் மணவாளவே, ஆசாரியராம் வான்ராஜனே, ஆசீர்வதித்திடும். ஒற்றுமையாக்கும் தீவரை ஊடாக நீர் நின்றே, பற்றோடும் மீது சாய்ந்துமே, பாரில் வசிக்கவே, வெற்றி பெற்றோங்கும் ஈவ நெஞ்சத்திலே, வீட்டாளுள் ராஜனாம் ஏற்றவான் ராஜனாம், ஓமான் ஒழுகவே, விசிறும் வான ஜோதி கதிரெங்கே, மெஸ்ஸியாயம் மணவாழவே, ஆசாரியராம் வான்ராஜனே, ஆசீர்வதித்திடும். பொதுவாக வாலிபர்கள் அதை யூத்தை கொண்டு வந்து பேச வைக்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் ஆரனும் பால் ரெண்டு பேரும் இந்த ப்ரோக்ராம் ஷெட்யூல் பண்ணுறப்ப எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, அங்கிள் எங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் கொடுங்கன்னு, நாங்கள் எங்கள் டாடியும் மம்மியை பற்றி சொல்லணும்னு சொன்னாங்க. மிகவும் சந்தோஷமாக இருந்தது. இது எதை குறிக்கிறது என்றால், நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய வார்த்தையை அல்ல, நம்முடைய வாழ்க்கையை பார்த்து வளர்கிறார்கள். அவருடைய வாழ்க்கை அவளுக்கு முன்மாதிரியாக இருந்த நிமித்தமாக இப்படிப்பட்ட காரியங்களை சொல்வதற்கு அவள் உந்தப்பட்டார்கள். இப்பொழுதும் கூட அவர்கள் தங்களுடைய காரியங்களை குறித்து சொல்வார்கள். Good evening to everyone present here. Praise the Lord. I would like to welcome you all today, this evening, to celebrate a special milestone of two amazing people, my parents. Today marks their 25th anniversary, their silver jubilee, and I'm more than proud enough to stand here and honor them. 25 years of marriage is no small thing. It's 25 years of shared dreams, of lifting each other up through difficult times and laughing together through the good ones.
They put our family above everything else time and time again, and they've done that all through grace, patience, and a lot of faith. They have not just been a husband and a wife, but they have been incredible parents to us. For us, they are a source of strength, wisdom, and unconditional love. I've seen the sacrifices, the late nights, the early mornings, and the silent prayers. Now, to speak a bit about my mom, she has this silent strength. She's always there for us, she's always caring, and she's always praying. And my dad, with his strong guidance and steady presence, has always been a rock for our family. Together, they've created a home filled with warmth, love, and respect, not just for us, but for everyone who walks through our doors. Their marriage has not only been a blessing for me and my brother, but has been a blessing for many others everywhere. They've shown us to love effortlessly. My friends are up there enjoying the show. They've shown us to love selflessly, forgive freely, and trust God completely. So I would just like to say thank you, Mom and Dad. Thank you for everything. Thank you for your love. Thank you for your prayer. And I would like to also thank God for giving me such wonderful parents. And I pray that God continually bless them for all the years that are to come. And also I would like to thank each and every single one of you together for coming today to enjoy this occasion. Thank you. Hello everyone, praise the Lord. So I prepared a few things today, but I think my brother already covered everything. So I'll just go through it. Actually, I thought of sharing few instances instead, with things that happened in my life. Things that happened in my life, which changed who I am today and how I look at everything. So the first incident involves my dad. So, sorry. Well, I don't exactly remember what happened. It was during school or college, like when I joined college. So I got in trouble for something which I didn't even do. And that day I went home and told my dad exactly what happened. And the first thing that he told me was, "Won't you be afraid when you did something wrong?" And that stuck to me. And in school, in uni, even in church, there's programs, events, and people come and call me to come and talk in front of people, like how I'm doing right now. But I never used to go in front. I used to be nervous, I used to be shy, I used to be scared that I would mess up in front of people. But I remember whatever my dad told me, and it's helping me to overcome the fears one by one. And I can't thank him enough for that. And while my dad told me not to be afraid of things, my mom, on the other hand, told me to be afraid. And that is to be afraid of someone, and that someone is God. And my mom has instilled the fear of God in me and my brother's life since a very young age. But that's not to scare us, but rather to guide us. And rather than to guide us, she constantly reminded us to make sure that we she reminds us that to make sure that the actions that we do inside a house, outside a house, anywhere that we go, is pleasable to God. And I'd like to take this time again to congratulate both of them for this 25-year-old milestone. It's been a long journey with countless memories, lessons, and most importantly, love. And I would like to thank you once again for being such blessings in our lives. But I would say that everyone agrees here that you're not just been a blessing in our lives, but in everyone's life here. And I hope that you continue to do so. And I just thank you. And hope you all enjoy the rest of the night. Thank you. Guys, you've done an excellent job, right? Okay. Yeah. Yeah. இப்போ நம்ம எல்லாரும் சொன்ன காரியங்களை காட்டிலும் அவருடைய பிள்ளைகள் சொன்ன காரியம் அவங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்திருக்கும். அப்படி தானே? கரெக்ட்? ஸோ அவருடைய பிள்ளைகள் வாயிலிருந்து கேட்கின்ற காரியங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக தான். அங்கே வேதத்தில் பார்க்கும்பொழுது பிள்ளைகள் கர்த்தருக்குள் இருக்கிறார்கள் என்பதை காட்டிலும் பெரிய சந்தோஷம் ஒன்றுமில்லை. அவங்க என்ன தான் படிச்சிருந்தாலும் கூட தேவனுக்குள் இருக்கிறார்கள், ஆண்டவருக்குள் இருக்கிறார்கள் என்று காட்டிலும் ஒரு பெரிய பெரிய சந்தோஷம் பெட்ரோன்ஸ் இதுக்கு மேலே இருக்க முடியாது. இந்த நாளில் அந்த காரியங்களை செய்திருக்கின்றார்கள். அதோடு கூட இன்னொரு காரியம் செய்திருக்கின்றார்கள், அதையும் அவர்கள் காண்பிக்க போகின்றார்கள்.
இது ஆக்சுவலாக வந்து நான் எதிர்பார்க்காத ஒன்று. இது எஸ்டர்டே நைட்டு வந்து இப்போ இதோடைய டிராஃப்ட் காமிச்சாங்க இந்த பசங்க, நாளைக்கு வில் ப்ரெசென்ட் அப்படின்ற மாதிரி. ஏன்னா யூ வாண்ட் டு ப்ரிப்பேர் அப்படின்னு சொல்லிட்டு இட்ஸ் எக்ஸலண்ட். அது என்ன சொல்கிறேன்னு தெரியல, அது ஒரு சவர்னியர் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க அந்த பசங்க. ஈவன் புக்கு மாதிரி ரெடி பண்ணிட்டு இதில் மெயினாக என்னன்னா இதெல்லாம் ஓகே, அவங்க அப்பா அம்மா, அவங்களுடைய சிஸ்டர்ஸ் ஃபேமிலி, அப்புறம் அங்கிளோட இருந்துச்சு. இது வந்து எங்களுடைய இதை எடுத்துகிட்டு அவங்க சரி ஒரு ரைட்டப் இருந்தாங்க அந்த பசங்க. அப்புறம் இருக்கட்டும் அவங்களோட சிஸ்டர்ஸ் ஃபேமிலி, அவங்களோட கசின்ஸ் எல்லோரும் எழுதியிருந்தாங்க. எல்லோரும் அதை விட இது வந்து இவன் வந்து பேசுறதுக்கே பயப்படுவான். யார்கிட்டயாவது பேசணும், இல்லை சர்ச்சில் 2 பேர்ட்ட பேசுறதுனாலே பயப்படுவான். ஆனால் அண்ணன் தம்பி 2 பேர் நிறைய உட்காந்து பேசுவாங்க. என்ன தான் பேசுவாங்க எங்களுக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி இருக்கும். இவன் பேசுறதுக்கு யோசிக்கிறவன். இவன் இவ்வளோ இதோட இந்த இதில் வந்து நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸு, ஃப்ரெண்ட்ஸு. அது என்னென்ன ஆச்சரியம் என்னென்னா, அங்கிள் ஊரில் இருந்தாங்க. அங்கிளை கால் பண்ணி அங்கிள் இருந்து ஒரு வாழ்த்து வாங்கி அதை டிரான்ஸ்லேட் பண்ணி அதையும் கொடுத்து அதையும் போட்டு ஃபோட்டோ போட்டுட்டு அப்புறம் ஒவ்வொருத்தரும் யாரெல்லாம் அவனுக்கு தெரியுமோ அவங்க எல்லாரையுமே கால் பண்ணி கொடுத்து அதை ஒவ்வொரு இதுலேயும் அழகழகாக போட்டு கடைசியாக கொடுத்தோம். இந்த புக்கை நேற்று அந்த டிராஃப்ட் கொடுத்தோடனே நாங்கள் 12 மணிக்கு ப்ரேயர் முடித்தோடனே ஆல்மோஸ்ட் 1.5 hours ஆச்சு இதை முடிக்கிறதுக்கு. லைன் பை லைன் நாங்கள் வாசித்து தான் படுத்தோம். ஏன்னா ஸோ எக்ஸைட்டிங், ரொம்ப ரொம்ப என்ன சொல்ல எமோஷனலாக இருந்துச்சு எங்களுக்கு. ஸோ ரியலி இஸ் கிரேட். தேங்க்யூ கைஸ். நம்முடைய பிள்ளைகளுக்குள்ள அநேக திறமைகள் இருக்கின்றது. நம்ம தான் என்ன பண்ணுறோம், we are not giving the opportunity. நம்ம வந்து அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தோம்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற திறமைகளை நாம் பார்க்கலாம். இது நமக்கு ஒரு நல்ல ஒரு காரியமாக இருக்கின்றது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுதும் கூட பிரதர் ஆல்வினும் சகோதரி ரூபியும் தேவன் தங்களுடைய வாழ்க்கையில் செய்த நன்மையான காரியங்களை சபையின் பக்தி விருத்திக்காகவும் ஆண்டுடைய மகிமைக்காகவும் நம்மத்தில் பகிர்ந்து கொள்வார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். Greetings to you all in the matchless name of our Lord and Savior Jesus Christ. உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலை நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தால் இது நிமித்தம் நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவர் கர்த்தர் நல்லவராகவே எங்களுக்கு இருந்தார், நல்லவராகவே இருக்கிறார், நல்லவராகவே அவர் இருப்பார். கர்த்தரை மட்டும் சுகம் பலன் ஜீவன் கொடுத்து எங்களை காத்ததற்காக என் தேவனை நன்றியோடு துதிக்கிறேன். எங்களுடைய இந்த 25 years நாங்கள் யோசித்து அப்படி பேசிகிட்டே இருந்தோம். ஆண்டவர் எவ்வளோ மேடுகள் பள்ளத்தாக்குகள் எல்லாமே இருந்துச்சு. மரண பள்ளத்தாக்குகளின் வழியாய், சந்தோஷங்களின் வழியாய், நெருக்கங்களின் வழியாய், வேதனைகளின் வழியாய் போகும் பொழுது நல்ல ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போலும், தாய் தன் பிள்ளையை மார்போடு அணைத்து கொண்டு போவது போலும் கர்த்தர் எங்களை அழகாய் நடத்தி வந்தார். என் தேவனை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் 2 பேர் கல்யாணம் நடந்தது ஒரு பெரிய இது, சொல்கிறதுக்கு டைம் இல்லை இப்போ எனக்கு. கர்த்தர் தம்முடைய பரிபூர்ண சித்தத்தின்படி எங்களை இணைத்தார். நிறைய பிள்ளைகள் இருப்பீங்க கல்யாணம் பண்ணுற வயசில். ஆனால் நம்ம நிறைய நினச்சிக்கிறோம் இப்படி தான் இருக்கணும், நமக்கு வரப்போகிறவங்க அப்படி தான் இருக்கணும். ஆனால் நான் பண்ண ஒன்றே ஒன்று, ஆண்டவரே எனக்கு ரொம்ப அழகாக இருக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், நிறைய வீடு இருக்கணும், பணம் இருக்கணும்லாம் இல்லை, உமக்கு சித்தமான ஒரு பையனை எனக்கு கொடுக்கணும், அவங்க உங்களையும் நேசிக்கணும், என்னையும் இது ஒன்று மட்டும்தான் ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன். ஆண்டவர் எனக்கு அது மட்டும் இல்லை, எனக்கு உண்மை வெளிப்படுத்துறது யாருன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டேன். ஆண்டவர் என்னோடு கூட 3 காரியங்கள் நிமித்தமாய் அது எனக்கு கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் கல்யாணத்துக்கே சம்மதம் செஞ்சேன். அப்படி தான் எங்களுடைய கல்யாணம் நடந்துச்சு. கல்யாணம் முடிஞ்சு நாங்கள் 2000 எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. நாங்கள் சலாலாவில் இருந்தோம், ஒமானில் 4 years நாங்கள் அங்கே இருந்தோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி புரேமி வந்தோம். அதுக்கப்புறமா 2006 நாங்கள் துபாய் வந்தோம். இந்த துபாய் வந்தப்போ கர்த்தர் எங்களுக்கு அருமையான ஒரு சபையை கர்த்தர் கொடுத்தார். நல்ல தகப்பன் தாயை போல் அங்கிள் ஆண்டி எங்களுக்கு கொடுத்தார். இது ஒரு சர்ச்சுன்னு நான் சொல்கிறத விட ஒரு ஃபேமிலி அப்படின்னு சொன்னால் அது நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு நாள் அது எக்ஸாம்பிள். அதுக்கு நம்ம ஊரில் இருந்தால் கூட இப்படிலாம் இருப்போமான்னு எனக்கு தெரியல.
ரிலேட்டிவ்ஸ் கூடயும். ஆனால் இங்கே வந்து நம்ம உடன் பெறவாதவர்களாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நம்ம அனைவரும் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய அன்பு நம்மளை இணைத்து இருக்கிறது. இந்த சபைக்கு வந்தப்போ நிறைய காரியங்கள் நாங்கள் கற்றுக்கொண்டோம். நாங்கள் மெசேஜ் கேட்குறது மாத்திரம் இல்லை, அதை ரிசீவ் பண்ணுறது மாத்திரம் இல்லை, நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பித்தோம். முக்கியமான காரியம், அங்கிள் வந்து நிறைய ஃபேமிலி கவுன்சிலிங் நடத்துவாங்க. அப்போது தான் 2007-8 இருக்கும். அந்த கவுன்சிலிங் 2-3 கவுன்சிலிங் நாங்கள் அட்டன் பண்ணியிருப்போம். எங்களுடைய வாழ்க்கையை அது புரட்டி போட்டது. அநேக காரியங்களை நாங்கள் லேர்ன் பண்ணோம். அது எங்கள் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பித்தோம். முக்கியமான ஒரு காரியம் ஆண்டவருடைய அன்பு. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அந்த காரியம் எங்களை இருதயத்தில் ஆழமாய் பதிந்ததினாலே நாங்கள் ஒருவர் எங்களை விட அதிகமாய் நேசிக்க ஆரம்பித்தோம். அங்கிள் சொன்னாங்க, புட் அதர்ஸ் ஃபர்ஸ்ட். நம்மளை விட நம்ம ஹஸ்பண்டும் அவங்கள விட நம்மளையும் நேசிக்க ஆரம்பிச்சிட்டோன்னா ப்ராப்ளம் சால்வ் அப்படின்றத நாங்கள் யோசிக்க ஆரம்பித்தோம். எங்களுடைய லைஃப்பை ஒப்பு கொடுத்தோம். கர்த்தர் எங்கள் வாழ்க்கையை அதிகமாய் மாற்றினார். அது மாத்திரம் இல்லை, எங்கள் லைஃப்பை மட்டும் அது மாற்றலை. ஆண்டவருடைய மகிமைக்காக ஒரு சின்ன காரியத்தை நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். இந்த காரியம் எங்களுக்குள்ள ஒரு ஃபேமிலியை குறித்த பேர்டனை கர்த்தர் எங்களுக்குள்ள போட ஆரம்பித்தார். அதிகமாக நாங்கள் ஜெபித்தோம். ஒரு சின்ன இன்சிடென்ட் என்ன, இங்கே துபாயில் ஒரு ஃபேமிலி, இந்தியாவில் ஒரு ஃபேமிலி டிவோர்ஸ் அப்ளை பண்ணுற சூழ்நிலைக்குள்ளே கடந்து செல்லப்பட்டார்கள். அவர்கள் எங்களோடு கூட ஐக்கியப்பட்ட ஒரு ஃபேமிலி. அவங்க எங்கள் கூட பேசினாங்க. எங்களை மிகவும் ரொம்ப பாரமாக இருந்துச்சு. நாங்கள் அதை குறித்து அதிகமாக ஜெபித்தோம். அங்கிள் கொடுத்த அந்த கவுன்சிலிங் காரியங்களை ஆவியானவருடைய துணையோடு கூட அவர்களோடு நாங்கள் பகிர்ந்து கொண்டோம். கர்த்தர் அவர்கள் வாழ்க்கையை மாற்றினார். அந்த குடும்பம் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. துபாயிலையும் இந்தியாவிலையும் சந்தோஷமாக இருக்கிறாங்க. அதற்காக என் தேவாதி தேவனை நான் நன்றியோடு கூட நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த குடும்பத்தில் எல்லாருமே இங்கே வந்து நிறைய ஆண்டவர் எங்களுக்கு நல்ல அண்ணன், அக்கா, தம்பி, தங்கச்சி, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. நிறைய குட்டி குட்டி ஃபேமிலிஸ் நம்ம இருக்கிறோம். பிரேயர் செல் ஃபேமிலி, எங்கள் ஸ்கிரிப்சர் கிளாஸ் ஃபேமிலி, அப்புறம் ஒவ்வொரு இதுலேயும் நல்ல நல்ல ஃபேமிலிஸ் இருக்கிறோம். அதற்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வேலையில் என் ஹஸ்பண்டை பற்றி சொல்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஏன்னா காட் எனக்கு கொடுத்த ஒரு ப்ரெஷியஸ் கிஃப்டில் ஒன் ஆஃப் த கிஃப்ட் இஸ் மை ஹஸ்பண்ட். ஆண்டவருடைய கருத்திலிருந்து கொடுக்கப்பட்ட ஒரு விலையேற பெற்ற ரத்தினம் என்று சொல்லலாம். ஏன்னா அவங்க பேர் ஆல்வின் ரத்னகுமார். அவங்க இஸ் ஓ லவ்விங், கேரிங். முக்கியமாக நான் சொல்லணுன்னா ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவாங்க, என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவாங்க, என்கரேஜ் பண்ணுவாங்க. ஒரு பிக் சப்போர்ட் எனக்கு. என்ன பண்ணல, யூ கேன் டூ இட், நீ பண்ண முடியும், உன்னால் பண்ண முடியும், நீ பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. 2 எக்ஸாம்பிள் மாத்திரம் நான் சொல்ல விரும்புகிறேன். அது மாத்திரம் இல்லை, நம்ம ஏதாவது தப்பு பண்ணோன்னு நினச்சிக்கோங்களேன், அந்த தப்பை பெருசாகவே இவங்க எடுத்துக்கவே மாட்டாங்க. இப்போ நானே என் பிள்ளை கீழே ஏதாவது ஒன்று போட்டுட்டேன், ஏய் அதை போட்டேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, இவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க. விழுந்துருச்சா, நோ ப்ராப்ளம், அதை க்ளீன் பண்ணு, அந்த மாதிரிலாம். அதெல்லாம் எனக்கு பயங்கர ஒரு என்கரேஜிங்காக இருக்கும். 2 நான் சொல்ல விரும்புகிறேன். ஆக்சுவலி எங்கள் ஃபேமிலியில் வந்து நாங்கள் எங்கள் 2 பேருக்கு 8 years டிஃப்ரென்ஸ். அது எனக்கு சொல்லிக்கிறேன். என்னோட பிஜி முடித்த உடனே எனக்கு கல்யாணம். அது தேவனுடைய சித்தம், அதனால நான் கீழ்படிச்சிட்டேன். என்னோட ட்ரீம் வந்து நான் எம்ஏ முடிச்சுட்டு எம்ஃபில் முடிச்சுட்டு என் காலேஜில் ப்ரொஃபஸர் ஆகணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஆனால் தேவனுடைய சித்தம் என்பதனாலே நான் உடனே கீழ்படிச்சேன். ஆண்டவரே, இது உடைய சித்தம், நான் கீழ்படுகிறேன் கல்யாணத்துக்குன்னு சொல்லிட்டு. அதனால் எனக்கு சமைக்க தெரியாது உண்மையாகவே கல்யாணம் முடிஞ்ச புதுசில். அப்புறம் நாங்கள் சலாலாம் வந்துட்டோம். ஒரு நாள் நான் கொஞ்சம் அப்போ தான் சமைக்க ஆரம்பித்தேன். ஒரு நாள் அப்போல்லாம் வந்து யூடியூப்லாம் கிடையாது. எங்கள் மம்மி புக்ஸ்லாம் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ வத்த குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழம்பு நான் பண்ணேன். ஆனால் அன்றைக்கி ரொம்ப எக்ஸைட்டடா, நல்லா பண்ணிட்டோம், இன்றைக்கி நல்லா இருக்கும், வந்து சாப்பிடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப எக்ஸைட்டாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். வந்தாங்க, சாப்பிட்டாங்க. எப்படிப்பா இருக்குன்னு அப்படியே கண்ணில் தண்ணியாக வருது அவங்களுக்கு. நான் சொன்னேன், அவ்வளோ சொன்னாங்க, ஏதோ சொல்ல போகிறாங்க போல. என்னப்பா பண்ண அப்படின்னு. இப்போ வத்த குழம்பு பண்ணியிருக்கேன்ப்பா அப்படின்னு. நீ என்னப்பா போட்ட அதில் வத்தல் 10 போட சொன்னாங்களா, நான் 10 மிளகா வத்தல் போட்டு நான் பண்ணிட்டேன். ஆக்சுவலி அவங்க போனது சுண்டை வத்தல் போட சொல்லியிருக்காங்க. நான் மிளகா வத்தல் போட்டதுனால அது பயங்கர ஸ்பைசி ஆகி அவங்களால
அக்செப்ட் பண்ண அவங்க அழுது தண்ணியாக வருது. அப்பயும் அவங்க சொன்னாங்க இட்ஸ் ஓகே, ஏதோ பண்ணியிருக்கா, இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம், நீ லேர்ன் பண்ணிக்கலாம். அது ஏன்னா ஒமானில் எப்படின்னா ஆஃப்டர்நூன் லஞ்ச் வந்து சாப்பிட்டுட்டு திரும்பி போயிடணும். அன்னைக்கு கேர்டு இருந்ததுனால நாங்கள் சமாளிச்சிட்டோம் அதை. பட் பை காட்ஸ் கிரேஸ் இப்போ நல்லா குக் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்கள் மம்மி வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் குக். இப்போ அவங்களே என்கிட்ட ரெசிபி கேட்குறாங்க. ஓகே. அப்புறம் இன்னொன்று என்னன்னா, நான் பிஜி முடிச்சுட்டு கல்யாணம் முடிஞ்சதுனால அப்புறம் ஆரன் பிறந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு ஆசை, அகெயின் ஸ்டடீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சொன்னேன். இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம், நீ போய் 1 இயர் அம்மா கூட இருந்துட்டு படிச்சுட்டு வான்னு சொன்னாங்க. நான் அந்த முடித்தேன். இப்போயே அடிக்கடி கேட்பேன் டபுள் எம்ஏ பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகே நீ பண்ணு அப்படின்வாங்க. அது மாதிரி சின்ன எக்ஸாம்பிள் தான். நிறைய காரியங்களை என்கரேஜிங்காக என் கூட இருந்தாங்க. தேவாதி தேவனுக்கு கொடான கொடி நன்றி. முக்கியமாக இந்த வேலையில் எங்களுடைய பேரண்ட்ஸ்க்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கத்திரிங்களுக்கு ஒரு நல்ல பேரண்ட்ஸை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்தார். என்னுடைய அப்பா அம்மாக்காகவும் என் கணவருடைய அப்பா அம்மாக்காக நன்றி செலுத்துகிறேன். என் கணவருடைய அப்பா அம்மா இன்னைக்கு இல்லை, என்னுடைய அப்பாவும் இல்லை, ஆனால் எங்கள் மம்மி இருக்காங்க. எங்கள் மம்மியோடைய தேங்க்யூ மம்மி ஃபார் ஆல் யுவர் ப்ரேயர்ஸ் அண்ட் பிளெஸ்ஸிங்ஸ். வி லவ் யூ ஸோ மச். எங்கள் சடனாக நாங்கள் பண்ணனால எங்கள் மம்மி அம்மாவை இங்கே கூட்டிகிட்டு வர முடியல. எங்களுடைய எல்லா ஃபேமிலிக்காகவும் என் தேவனை நான் நன்றியோடு துதிக்கிறேன். இம்மட்டும் காத்த தேவன் தொடர்ந்து எங்களை நடத்தி அவருடைய பரிபூர்ண சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நடக்கும்படியாய் தொடர்ந்து எங்களை ஜெபத்துகளில் நினைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். ஆமென். அவங்க ஸ்கிரிப்ட் டீச்சரு படன்னு எல்லாம் பார்க்காம எல்லாம் பேசிட்டாங்க. நமக்கு இந்த பேப்பர் இல்லாமல்னா கை ஓடாது, அது ஒரு பிரச்சனை. அதே போல் பாதி பாயிண்ட் அவங்க சொல்லி முடிச்சாச்சு. நான் இனி என்ன சொல்கிறது எனக்கு நான் யோசிச்சுட்டே உட்காந்துருக்கேன். நான் காரக்குழும்ப சொல்லிட்டோன்னே ரைட்ண்ணே. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோட இந்த ஒரு 6-7 இயர்ஸ் பிஃபோர்லாம் நாங்கள் வந்து இந்த மாதிரி நிறைய நம்ம சர்ச்சிலேயே நிறைய ஆனிவர்சரி ஃபங்க்ஷன்ஸ் அட்டன் பண்ணுவோம். அப்போல்லாம் யோசிக்கிறது உண்டு, ஆண்டவரே இந்த மாதிரி எங்களுக்கும் இந்த மாதிரி எடுத்தேன்னா அப்போல்லாம் ரொம்ப கிராண்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு வீட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருப்போம், அப்பா இன்னும் இன்றைக்கி சூப்பராக இருந்துச்சு ப்ரோக்ராமு, நம்மளாம் இந்த மாதிரி 25 யாருன்னா யாராச்சும் நம்ம அப்படியே பண்ணுவாங்களா, பசங்களாம் பண்ணுவாங்களாப்பா அப்படின்னு கேட்பேன் நான். அப்போ பார்க்கலாம் டேடி, அதெல்லாம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே நாங்கள் யோசிச்சுட்டே வரணும். அதுக்குள்ள இப்போ 25 வந்து நின்றுச்சு. 25 நின்று அதான் அண்ணன் சொன்னாங்க, ஆல்வின் வந்து இவன் பட்ஜெட்டுக்குள்ளே முடிச்சுடுவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், நான் என்ன யோசித்தேன்னா ஒரு சின்ன ஒரு கேதரிங் நம்ம ப்ரேயர் சொல்லோட வச்சுட்டு அங்கிள் கூப்பிட்டுட்டு அங்கிள் வச்சு ஒரு கேக் கட்டிங் முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஆண்டவர் பெரியவர். ஆண்டவர் யார் மேலே ரொம்ப, அதை விட ஆண்டவருடைய அன்பு, ஆண்டவர் வந்து பிரியமான பிள்ளைங்களுக்கு வந்து செய்கிற காரியம் வந்து பயங்கரமாக இருக்கும். ரியலி அது வந்து நாட் ஒன்லி அவருடைய பிளான் டிஃப்ரெண்ட்டு, அது அவர் பிக்கஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை பெஸ்ட்டாக இருக்கும். அப்படியாக நான்லாம் இதை வந்து நினச்சி கூட பார்க்கல. உள்ளே வரும்போது ஒரு மாதிரி என் கல்யாணத்துக்கு கூட இந்த மாதிரிலாம் பண்ணாங்களா எனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில. உண்மையிலே ஸோ கிராண்டாக இருந்துச்சு. அது அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை வந்து ஆண்டவருடைய கிருபையினால் அதுதான் ஆண்டவர் தான் உயர்த்துறேன். ஆண்டவருக்கு நன்றி சொல்ல தான் வந்து இந்த ஒரு கூட்டம். ஆக்சுவலாகவே காட் இஸ் ஸோ குட். நிறைய எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நன்மைகளை செய்திருக்கிறார். 25 வருஷ வாழ்க்கை வந்து ஒரு சாதாரண வாழ்க்கையில் நிறைய பேருக்கு அதான் அடுத்து வந்து நிறைய பேர் லிஸ்ட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அது வந்து ஒரு நார்மலான ஒரு சின்ன ஸ்மால் திங் இல்லை. எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் எப்போதும் கர்த்தர் எங்களோடு கூட இருந்திருக்கிறார். இருந்தவர் மட்டுமல்ல, இருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்படியே லாட் ஆஃப் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், பலவீன நேரங்கள், சோர்வு, தனிமை, வேதனை, தேவைகள் எல்லா இடத்துலையும். ஆனால் இம்மானுவேல், நான் தான் இப்பயுமே நான் சொல்லுவேன், எல்லா கடந்து போன பாதையிலும் ஆண்டவர் உங்க கூட இருந்தால் நீ பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியாக எங்களை ஆண்டவர் வழி நடத்தினார். இந்த கண்ட்ரியில் வந்துட்டு நான் 2 times ஐ லாஸ் மை ஜாப். 2 தடவை எனக்கு வேலை போச்சு. அப்போ கூட ஒரு தடுமாட்டம் இருந்துச்சு, வைண்ட் அப் பண்ணிடலாமா போயிடலாமா அப்படிலாம் யோசித்தோம். ஆனால் சொன்னாங்க ஆண்டவருடைய சித்தம் இங்கே இருக்குது, ஆண்டவர் போச்சோன்னா பெட்டியை தூக்கிட்டு போகலாம், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆண்டவர் அந்த 2 இதுலேயுமே நடத்தினார். அது மட்டும் இல்லை, கொரோனாவில் 4 பேருமே கொரோனாவில் படுத்தோம். அப்போ வேக்சின் கிடையாது, ஒன்றும் கிடையாது. பயந்துட்டு இருந்தோம். 3 பேர் ஒரு ரூமில், ஒருத்தன் ஒரு ரூமில் இருந்தான். அப்படி ஒரு கண்டிஷனில் ஆண்டவர் அந்த பலவீனத்தின் காரங்களில் ஆண்டவர் கூட இருந்து எங்களை விடுவித்தார். அது மட்டுமல்ல, இந்த தேசத்தில் ஒரு பார்ட்னர்ஷிப்போடு கூட சேர்ந்து ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஆண்டவர் கிருபை செய்தார். இந்த வருஷத்தோட 5 வருடங்கள் கடந்து போயிட்டோம். 5 வருடங்கள் கம்பெனி நடத்தக்கூடிய ஒரு வாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு வருகிறார். அதற்காக ஆண்டவர் நன்றியோடு கூட துதிக்கிறேன்.
அது மட்டுமல்ல, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், நான் ஏற்கனவே இந்த சாட்சி சொன்னேன்னு நினைக்கிறேன். 2020 லாஸ்ட் இயர் ஏப்ரலில் வந்து ஒரு ஃப்ளட்டில் போய் மாட்டிக்கிட்டேன். அந்த தண்ணி வந்து மழை வந்து எல்லாம் போனப்போ என்ன சொல்கிறது, நான் 2 மணிக்கு போனவன் ராத்திரி 12 மணி வரைக்கும் நான் வீடு திரும்பலை. அந்த ஃபுல் தண்ணிக்குள்ளே மாட்டிக்கிட்டு எல்லாம் அதோட இல்லை யாரோட வண்டியெலாம் ஆஃப் ஆகி நடு ரோட்டில் நிற்கிறாங்க. எப்படி நிறைய மரண செய்தியெல்லாம் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் ஆண்டவர் என்னுடைய ஜீவனை காத்து கொண்டார். அதிலிருந்து ஒரு விடுவித்தார். என்னை ஒரு சாட்சியாக அந்த இடத்துல நிறுத்தியிருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். அது மட்டுமல்ல, அவங்க சொன்ன மாதிரி இந்த சபை அல்ல, இது ஒரு குடும்பம். எல்லாரும் வந்து அதோட சொந்தக்காரங்க கூட இப்படி எடுத்து செய்வாங்களா எனக்கு தெரியல. ஆனால் இது வந்து நம்ம சொந்தக்காரங்களுக்கு மேலாக சொன்ன மாதிரி ஆண்டவருடைய ரத்தத்தில் ஆண்டவருடைய அன்பிலும் கட்டப்பட்ட குடும்பத்தின் பிள்ளைகள் வந்து இதை எடுத்து எங்களுக்காக செய்து கொடுத்ததுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அதேபோல் ஆண்டவர் கொடுக்குற ஒவ்வொரு மெசேஜும் எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு சேஞ்சஸ் கொண்டு வந்துருக்குது. அது நான் சாட்சியாக சொல்ல முடியும். நிறைய வசனங்கள் வார்த்தை அங்கிளோட வார்த்தைகளை கேட்டிருக்கோம். அங்கிள் வந்து ஒவ்வொன்றா வந்து அதிலேருந்து நாங்கள் கற்றுக்கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை நாங்களே மாற்றி அதற்கேற்ற மாதிரி வசனத்தின்படியாக நடக்க ஆரம்பித்தோம். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டோம். சின்ன சின்ன ஊழியங்களில் பங்கு பெறுவதற்கு ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தார். அதே போல் சபைகளை பொறுப்புகளை அங்கிள் மூலமாக எங்களுக்கு உதவி கொடுத்து அதுலேயும் பங்கு கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். வெறுங்கையாக வந்தோம், ஆசீர்வாதத்தோடு கூட அவருக்கு உண்மையாய் சாட்சியாய் நிற்க ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். அவர் ஒருவருக்கே துதி கன மகிமையெல்லாம். கடைசியாக ரூபியை பற்றி சொல்லணும், சொல்லாமல் போக முடியாது. நான் கண்டிப்பாக போக முடியாது. அதை எல்லோரும் வந்து பொண்ணு மாப்பிள்ளை எப்படின்னா, மாப்பிள்ளை போய் பொண்ணை பார்க்கணும், பொண்ணு வந்து மாப்பிள்ளை வீட்டில் வைப்பாங்க, அப்புறம் பார்த்து பிடிச்சிருந்தா ஓகே சொல்லுவாங்க. எங்கள் மேரேஜ் எப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 பேரும் கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது. அதுதான் பெரிய பியூட்டியே. பார்த்ததே இல்லை. ஒரு சின்ன ஒரு ஃபோட்டோ அரை சைஸ் தான், அந்த ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சி கொடுத்தாங்க. அப்போ தான் நான் வந்து ஆண்டவருக்குள்ளே வந்து ஒமானில் இருக்கேன். அப்போது ஆண்டவருக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கும்போது 1999 அப்போ வந்து நிறைய வீட்டில் பொண்ணு பார்க்க ஆரம்பித்தாங்க. நிறைய ஃபோட்டோ அனுப்பிச்சிக்கிட்டே இருப்பாங்க. நான் பார்த்து வாங்கி வச்சுருவேன். இப்படி தான் இருந்துச்சு. அப்போ ஆண்டவருக்குள்ள வர ஆரம்பிச்சோன்னா ஒரு ப்ரீச்சர் வந்தவர் சொன்னார், ஆண்டவர்கிட்ட வந்து நீ உனக்கு எப்படி பொண்ணு வேணுன்றதை கேளு, தனியாக ஜெபம் பண்ணு, ஆண்டவர் உனக்கு வாய்க்கு செய்வார் அப்படின்னு சொல்லி. நான் அதே தான் கேட்டேன். ஆண்டவரே எனக்கு ஏற்ற துணை, அதான் பாஸ் சொன்ன மாதிரி ஏற்ற துணை வந்து ஆண்டவர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தேன். அந்த ப்ரேயர் பண்ணி அந்த போயிட்டு இருக்கும்போது இவங்களோட ஃபோட்டோ வந்துச்சு, அந்த அரை சைஸ் ஃபோட்டோ. இன்னும் சொல்லுவேன், அரை சைஸ் ஃபோட்டோ கட்டி என்னை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கொடுத்தாங்க. சரின்னு சொல்லி பார்த்துட்டு நான் வீட்டுக்கு கால் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்கீங்க, இது யாருமா என்ன ஏன்னா, இல்லை நம்ம சபையில் உள்ளவங்க தான், இந்த இதில் சர்ச்சில் உள்ளவங்க பொண்ணு தான், இவருடைய பின்னாருடைய பொண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் ஒன்று சொன்னாங்க, அவங்க பொண்ணு வந்து சண்டே கிளாஸ் எடுக்கிறாப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த ஒரு இது வந்து எனக்கு வந்து ஆண்டவர் உடனே சொன்னார், இதுதான் உனக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. ஏன்னா ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளை வந்து ஒரு நாள் வந்து என்ன சொல்ல முடியாது, இதாக இருக்காது, பின்னாடி இப்போ இதில் பிரச்சனைகள் வர சான்சஸ் இல்லை அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்துச்சு எனக்கு. அதையும் வச்சுட்டு சரி ஓகே அது ஒரு முடிவு பண்ணியிருந்தேன். அப்புறம் சரி கொஞ்சம் விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு என் அங்கிள் ஒருத்தர் அங்கே பாஸ்டராகவே இருக்கார், யார் இவங்களுடைய சர்ச்சில் வந்து பாஸ்டராக இருக்க ஒரு அங்கிள். அவரை கூப்பிட்டு, அங்கிள் இந்த மாதிரி ஆமாடா நான் கேள்விப்பட்டேன், இந்த மாதிரி இவருடைய பொண்ணு வந்து உனக்கு ஃபிக்ஸ் பார்க்குறாங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு. அங்கிள் எப்படி அங்கிள் பொண்ணு எப்படின்னு, பொண்ணு டே லட்டு மாதிரி அப்படின்னாரு. இந்த 2 காரியம்தான், ஒன்று கர்த்தருக்கு பயந்த பிள்ளை, இன்னொன்று லட்டு. ஓகே அது உருண்டையாக இருந்தாலும் சரி எப்படியா இருந்தாலும் சரி பரவாயில்லடா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஓகே சொல்லிட்டேன் நான். 2002 மே 10 எனக்கு திருமணம் நடந்தது. ரூபி வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி காட் ஃபியரிங், அது ரொம்ப எனக்கு என்ன சொல்கிறது, காட் ஃபியரிங் மாத்திரம் கிடையாது, ஸ்பிரிச்சுவலும் கூட. அது மட்டும் இல்லாமல் ப்ரேயிங் வாரியர்னே சொல்லுவேன் நான். எப்போ எது காரியம் எந்த இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு ப்ரேயர் இல்லாமல் இவங்க டிசைட் பண்ணவே மாட்டாங்க. எந்த காரியமாக இருந்தாலும் சரி, அது பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நல்லதாக இருந்தாலும் சரி, வெளியில் போகணுமா இருந்தாலும் சரி, உட்காரணுமா இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு ப்ரேயர் இல்லாமல் இவங்க ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. அது வந்து எனக்கு வந்து என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வந்து இன்னும் நான் வளர்கிறதுக்கு எனக்கு பயங்கர உந்துகோலாக இருந்துச்சு. இவங்களை ரூபியை பார்த்து நான் என்னென்ன நிறைய கரெக்ட் பண்ணிக்கிட்டேன், என்னையும் நான் திருத்திக்கிட்டேன். அது மட்டும் இல்லை, ரூபிகிட்ட இன்னொரு எனக்கு பிடிச்ச கருதுன்னா, திங்ஸ் ஏதாவது பிரச்சனை வருது ஃபேமிலிக்குள்ளே அப்படின்னா ஷி வில் நாட் எஸ்கலேட். அப்படியே இப்போது எனக்கு நான் ஊரில் விட்டு வந்தேன், எங்கள் அம்மா அப்பா இருந்தாங்க, அவங்களோட கொஞ்ச நாள் இருந்தாங்க. அங்கே சில பிரச்சனைகள்லாம் ஓடிட்டு இருந்துச்சு. பட் ஒரு நாள் கூட என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி சொன்னதே இல்லை. ஏன்னா நான் அப்போ கொஞ்சம் ஷார்ட் டெம்பர் வேறு, எதாக இருந்தால் டப்புன்னு கூப்பிட்டு வச்சு காணாமல் எல்லாரையும் திட்டிடுவேன், அந்த மாதிரி ஒரு இது. அதனால்
ஒரு காரியம் கூட சொல்லுவேன். அது எப்போ எனக்கு தெரிய வரும்னா ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் இப்படிலாம் நடந்துச்சு, இப்படிலாம் இருந்துச்சு, இதெல்லாம் இப்படி நான் சொல்லலை யார்கிட்டையும். அவங்க அம்மாட்டையும் சொல்ல மாட்டாங்க, எங்கள் வீட்டில் யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி அதாவது ஒரு ப்ரேயரில் வச்சு அதை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு ஷீ ட்ரைஸ். ஸோ அது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை விட ரொம்ப முக்கியமான ஒன்று சிம்பிளிசிட்டி ரொம்ப பிடிக்கும். சிம்பிளிசிட்டி ரொம்ப ஹம்பிள். சிம்பிளிசிட்டியில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா நாட் ஃபண்ட் ஆஃப் ஜுவல்ஸை காத்து எனக்கு இதை வாங்கி கூட அதை வாங்கி கூட கேட்கவே மாட்டாங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆமாம், அது மட்டும் இல்லை, ஷீ இஸ் அ குட் மதர் ஃபார் 2 இன்ஜினியர்ஸை டெவலப் பண்ணி எடுத்தது வந்து அவங்க தான். நம்மளோட பாட்டு வந்து என்னுடைய பாட்டு வந்து ரொம்ப ஜாஸ்தி கிடையாது, பட் சி டேக்ஸ் கேர். என்ன சொல்கிறது, ஆரனையும் பாலையும் வந்து படிப்பு ஒருத்தன் இன்ஜினியரிங் முடிச்சுட்டான், இன்னொருத்தன் இன்ஜினியரிங்கில் செகண்ட் இயரில் இருக்கான். அது ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுடைய தான். அது இன்னொன்று நான் அட்மையர் பண்ணுற திங் ரூபிட் என்னென்னா மெமரி. அவங்களுக்கு ஆண்டவர் எப்படி எவ்வளோ மெமரி கொடுப்பான்னு எனக்கு தெரில. நமக்கு எப்படின்னா ஒரு 4 ஐட்டம் உள்ளே போனதுக்கப்புறம் முன்னாடி இருக்கிற 5 ஐட்டம் எரேஸ் பண்ணிடுவோம். அந்த மாதிரி தான் அதுக்கு ஞாபகமே வராது. இன்க்ளூடிங் என் பையனுடைய பர்த்டே எனக்கு தெரியாது. அந்த மாதிரி கண்டிப்பாக அதனால மாட்டிகிட்டு இருக்கேன். நான் 9 சொல்லுவேன், அவன் 19 சொல்லுவாங்க. அந்த மாதிரி. பட் ஆனால் சி நோஸ் ஈச் அண்ட் எவ்ரி திங். எப்போ எது நடந்துச்சு, எங்கே நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு, யார் வந்தால் ஏர் போனால், ஏதோ 15, 20 வருஷத்துக்கு முன்னாடி கதையெல்லாம் வந்து எனக்கு ஒன்றுமே ஞாபகம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு மெமரி வந்து சி இஸ் குட் இன் தேட். ஸோ என்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு அவங்க தான் ரீசன். ஃபைனலாக வந்து சி இஸ் அ காட் கிஃப்டட் சைல்டு தான் சொல்லணும். நான் எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிதான ஒரு பொக்கிஷமாக நான் கருதுகிறேன். ஆண்டவருக்கு கொடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறேன். தேங்க்யூ ஆல். சகோதரி சொன்னாங்க, இவங்க வந்து ரத்தினம்னு சொல்லி சொன்னாங்க. ஆல்வின் ரத்தினம், ரூபியும் வந்து ரத்தினம் தான். கரெக்டாக? ஏன்னா 2 ரத்தினங்கள் சேர்ந்தது தான். கரெக்டாக? ஸோ கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரதர், நாங்கள் அவங்கள விட போகிறதில்ல. இப்போ ஒரு முக்கியமான நிகழ்ச்சிக்குள்ளே நாங்கள் போக போகிறோம். நீங்கள் இப்படி உட்காரக்கூடாது, நீங்கள் ஆப்போசிட்டில் உட்காரணும். உங்க எந்திரிங்க இப்படி. இப்போ அண்ணன் நடத்துவாங்க, அருள் அண்ணன் வந்து இந்த ப்ரோக்ராமை நடத்துவார்கள். சந்தோஷம் எல்லாருக்கும் இல்லையா? ஆமேன். என்ன சரி. அதாவது ஒரு பெண்ணிடத்தில் வந்து வயசை கேட்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு ஆண்கிட்ட வந்து சம்பளத்தை கேட்கக்கூடாது. இது எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். ஒரு பெண்ணிட்ட வந்து வயசை திடீர்னு கேட்ட முடியாது, அவங்க என்ன வயசு ஆகுதுன்னு சொல்ல முடியாது. ஒரு ஆண்கிட்ட சம்பளத்தை கேட்க முடியாது. இந்த 2 பேர்கிட்டையும் வயசே கேட்கறதுக்கு யாராலையுமே முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்போ பார்த்து அதே ஆள்வினை இப்பவும் பார்க்க முடியுது. ரூபியும் அப்படியே இருக்காங்க. நாங்கள்லாம் பாருங்கள், இத்தனை வருஷம் ஆனாலும் முடியெல்லாம் முடியெல்லாம் போகவே இல்லையே, நான் கண் போடல, அப்படியே இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். நல்ல அருமையான சாட்சிகளை நம்ம கேட்டோம். பிள்ளைகள் நீதிமொழிகள் எழுதி கடைசி அதிகாரத்தில் இருக்கும்போது, பிள்ளைகள் எழும்பி உன்னை பாக்கியவதி என்பார்கள், உன் கணவனும் உன்னை பார்த்து என்ன சொல்வார்களா, அநேக ஸ்திரீகள் குணசாலிகளாக இருந்தது உண்டு, நீயோ இவர்கள் எல்லாவற்றிலும் மேற்பட்டவள் என்று. இந்த 2 பேரும் உங்கள் பிள்ளைகளுடைய சாட்சியும் உங்கள் சாட்சியும் ரூபிக்கு வந்து அது ஒரு பெரிய கிரீடமாக இருந்தது. இருந்தாலும் சில கேள்விகள் எழுதி கொடுத்துருக்காங்க கேட்க சொல்லி. இது நான் ப்ரிப்பேர் பண்ணலை, முதலே சொல்லிடுறேன். நான் கொஞ்சம் சில கேள்விகளை மாற்றிருக்கேன், அவ்வளோதான். உங்களில் யார் இப்போ வந்து சரி, இது வந்து உங்களுக்கு தெரியும், திஸ் இஸ் சிஸ்டர் ரூபி, மலர் பூவுக்கு சமமானவங்க. உங்களை வந்து நெக்டை போட்டிருக்காங்க, அது நீங்கள். ஆமாம், டை கட்டு வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். குட். சரி, உங்களில் வீட்டில் யார் ரொம்ப அதிகமாக பேசுறது? 25 வருஷம் கழிச்சு ஒற்றுமை இல்லையே. இவர் சொல்கிறாரு நான் தான் அதிகமாக பேசுவேன்றாரு. சிஸ்டர் சொல்லுவாங்க நாங்கள் 2 பேருமே பேசுவோன்றாங்க. சரி, முதல் கேள்வியில் நீங்கள் கொஞ்சம் யூ லாஸ் த மார்க். சரி, தடுமாற்றம் தான். சரி, ஒரு இடத்துக்கு கிளம்பணும், சீக்கிரம் போகணும் அப்படின்னா யார் லேட்டாக கிளம்புறது? அங்கே பதிலே இல்லை அப்படின்னா அவர் சொல்கிறது கரெக்டுன்னு அர்த்தம்.
சரி, 25 வருஷத்துக்கு அப்புறமும் ஒரு இடத்துக்கு கிளம்பும் போது யார் லேட்டா கிளம்புறது கடைசியா? நீங்க தான். ஏன்னா அவர் சீக்கிரம் கிளம்பிட்டு பேண்ட் ஷர்ட்டை போட்டு கிளம்பிடுவாரு, வீட்டை அடைக்கணும், இல்லை ஏசி ஆஃப் பண்ணணும், கதவை போட்டணும், அதில் கரெக்டாக பார்க்கணும்ல. அதனால் அவங்க தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. சரி சரி, பிள்ளைகளுக்கு நிறைய அந்த கேள்விக்கு ஆன்சர் பிள்ளைங்களே கொடுத்துட்டாங்க. பிள்ளைகளுக்காக அதிகமாக சப்போர்ட் பண்ணி பேசுகிறது யார்? கரெக்ட், வெரி குட். அது எல்லா வீட்லேயும் நடக்கிற ஒன்று தான், வித்தியாசம் இல்லை. ஆமாம், தாய் எப்போவுமே அப்படி தான். சரி, ஒத்த குழம்பெல்லாம் மறந்துடுங்க. இப்போ வீட்டில் யார் நல்ல சமையல் பண்ணுறது? உங்களுக்கு ஒன்றும் தெரியாதா? சரி, அடுத்ததாக ஒரு வீட்டுக்கு வீடு வாசல்படி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஒரு சின்ன சின்ன அது இல்லைன்னா ஊடலும் கூடலும் காதல்னு சொல்லியிருக்கான். ஊடல் இருக்கணும், கூடல் இருக்கணும், அப்போ தான் காதல், அதான் வாழ்க்கை இல்லையா? அப்போ அப்படி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வரும்போது முதல்ல யார் சாரி கேட்குறது? வாட் அ லவ்லி உமன். ஐயோ, they compliment each other. சரி, வெரி குட். சரி, நாங்கள் அப்படியே எடுத்துக்கிறோம். வெரி குட், நல்லதுதான் நல்லதுதான். ரெண்டு பேருக்கு அந்த மனப்பான்பு இருக்கிறதுனால அதனால தான் தட்ஸ் கோயிங் வெரி குட். ஓகே, உங்களில் யார் ரொம்ப பொறுமைசாலி? பொறுமையில் பலசாலி யார்? எல்லாத்துலேயும் பொறுமை. 25 வருஷம் கழிச்சும் நாங்கள் ஒரு சரியான ஆன்சர் எதிர்பார்க்க முடியல. பரவாயில்ல, ரெண்டு பேரும் கரெக்டு, வெரி குட். சரி, ரொம்ப அதிகமாக வீட்டில் ஜோவியலாக பேசி, கொஞ்சம் ஜோக்காக பேசி சந்தோஷமாக இருக்கிற நேரங்களில் கொஞ்சம் அதிகமாக ஜோக் அடிக்கிறது, பேசுகிறது, சந்தோஷமாக வீட்டை வச்சுக்கிறது, கலகலப்பாக வச்சுக்கிறது யார்? இது என்ன யூ ஸ்கிராச் மை பேக் ஐ ஸ்கிராச் யுவர் பேக் என்ற மாதிரி இருக்கு. சரி, வெரி குட், ரியலி குட். யா, சொல்லதான் கரெக்ட். ஓகே, அதுக்கு அடுத்ததாக ஒரு கொஸ்டினை கேட்குறேன். ஏதாவது வெளியே ஒரு இடத்துக்கு போகணும், ஊருக்கு போகணும், ஒரு டூர் போகணும், ஒரு பிக்னிக் போகணும், ஒரு பார்க் போகணும், இதெல்லாம் யார் அழகாக பிளான் பண்ணி வீட்டில் கரெக்டாக செய்கிறது? கரெக்ட், இந்த ஆன்சர் கரெக்ட், வெரி குட். ஓகே, ஷாப்பிங் அதிகமாக பண்ணணும்னு நினைக்கிறது யார் வெளியே போனால்? வெரி குட். ஆனால் ஒன்று, கோல்டு மேலே இஷ்டமே இல்லை அந்த அம்மாவுக்கு, கொடுத்து வச்ச ஆள் அவர். ஆமாம், சரி, காமன் கொஷின் போத் ஃபார் அவங்க ரெண்டு பேருக்கும். ஓகே, சரி, நான் ஒரு காரியம் கேட்குறேன் உங்ககிட்ட. ஒருத்தருக்கு ஒருத்தர் முதல்ல கொடுத்தாரு, ரொம்ப ரொம்ப ஆச்சரியம் தான். நீங்கள் பொண்ணை நேராக பார்க்காமலே கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. இப்போ உள்ள பசங்கள்லாம் 3 மாதம் பேசினா தான் கல்யாணமே பண்ணுவான்றான். சரி, குட். இப்போ முதல்ல நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கொண்ட கிஃப்ட் என்ன? வாட் கிஃப்ட் யூ பாட் ஃபார் ஹர் அட் த ஃபர்ஸ்ட் டைம் அண்ட் வாட் ஷீ பாட்? ஃபஸ்ட்டு கொடுத்தது வந்து ஒரு வாட்சும், அது சாரியில் கொடுத்துற ஒரு பவுச்சும் கொடுத்துருந்தேன் நான். அது கொடுத்தேன். ப்ளஸ் ஒரு நெக்லஸ் ஒன்று வாங்கி கொடுத்தேன் பிஃபோர் மேரேஜ். ஆமாம், லட்டுன்னு சொன்னாங்கன்றதை காண்டி கொடுத்து நான் ஒரு ஷர்ட் வாங்கி கொடுத்தேன். அப்புறம் அப்போ வந்து ஐசக் ஜோ அவருடைய worship கேசட் ஒன்று வாங்கி கொடுத்தேன். அப்புறம் ப்ராமிசஸில் ஒரு நிறைய கார்ட்ஸ் மாதிரி வாங்கி கொடுத்தேன். ஏன்னா அப்போ நேராக பார்க்காதனால ஒருத்தவங்க போனாங்க, அவங்கக்கிட்ட அவ்வளோதான் கொடுத்து விட முடிஞ்சிச்சு. அதனால அவ்வளோதான் கொடுத்து விட்டு. ஆமாம், அவங்க மஸ்கிட்ட மறக்கவே முடியாது எங்கள் வாழ்க்கையில் அப்படின்னு ஒரு சம்பவம் இருந்தால் அது எதை சொல்ல முடியும் உங்களால்? அன்ஃபர்கெட்டபிள் ஈவெண்ட் அவர்கிட்ட கொடுத்துருவா? ஐயோ, யோசிக்கிறீங்களா? என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சம்பவம், உங்கள் ரெண்டு பேருக்கு இடையில் உள்ள சம்பவம் ஒரு நல்ல நிறைய இருக்குல்ல? நிறைய இருக்கு. இப்போ சடனாக வர மாட்டேங்குது. ரூபிக்கு ஒரு சடனாக வரல. சரி, விட்டுருவோம். இதை நிறைய இருக்கான், தனியாக கேட்டுக்கிடுவோம். ரெண்டு பேர்கிட்டையும் உள்ள அது நான் சொல்ல மறந்துட்டேன்.
எதெல்லாம் நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கறதுல அதிகமாக விட்டு கொடுத்தோம். எங்கெங்கெல்லாம் விட்டு கொடுக்கக்கூடாதோ அந்த இடத்துல நாங்கள் 2 பேரும் யாரையும் விட்டு கொடுக்கல. அதுதான். சிஸ்டர் ரூபியை பற்றி ஒரே ஒரு வரியில் சொல்லணும்னா நீங்கள் என்ன சொல்வீங்க? காட் ஃபியரிங். காட் ஃபியரிங். ஆமாம், அதில் எல்லாமே அடங்கிருச்சு. எல்லாம் எவ்ரிதிங் இஸ் இன் தட். அதிலேயே வந்துருது. அன்பு, சமாதானம், சந்தோஷம் எல்லாமே வந்துருச்சு. ஸோ யூ ஆர் என்ஜாயிங் எ வெரி குட் ஃபேமிலி லைஃப். காட் பிளஸ் யூ பிரதர். எல்லாருக்கும் இப்படி இருக்கணும், சந்தோஷமா. So loving. அவரை பற்றி சொல்லணும்னா ஒரே ஒரு வார்த்தையில், He's so loving. So loving. He is obedient. ஆமாம், நான் அவங்களுக்கு ஒபே பண்ணுவேன், அவங்க எனக்கு ஒபே பண்ணுவாங்க. It's quite understanding everything. Yeah, sure. Thank you. God bless you all. சந்தோஷம். நல்ல அருமையான கப்புள். கர்த்தர் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பான் என்று சொன்னது போல் அருமையான ஒரு கப்புள். இந்த 25 வருஷங்கிறது வாழ்க்கையில் வந்து ஒரு முக்கியமான காரியம். இது வந்து அவர் இது அரேஞ்ச் பண்ணுறது எதுன்னா மனைவிக்கு ஒரு கனம் பண்ணுறது தான். அது ஒரு இட்ஸ் ரியலி குட் ஒன். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ. ஓட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்லி சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி ஒன்று சொல்ல நினச்சேன். ஆக்சுவலாக நான் பேசுகிறதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம், ஏன்னா இந்த ப்ரோக்ராம் நடக்கிறதுக்கு இங்கே என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு எதுவுமே தெரியாது. நீங்கள்லாம் எப்படி வந்தீங்களோ அது மாதிரி தான் எங்களை வர சொன்னாங்க. நாங்களும் வந்தோம். எல்லாம் அந்த ப்ரோக்ராம் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் வந்து ஒரு பெரிய டீம் பண்ணிச்சு. அது நான் என்னென்ற சொல்கிறேன். நான் ஒரு 3 days ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட. நான் கேட்டேன், அட்லீஸ்ட் நீங்கள் சொல்லுங்கள் எவ்வளோ நான் பேசணும், எவ்வளோ டைம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சொன்னார், அண்ணே 10 நிமிஷம் உங்களுக்கு, 10 நிமிஷம் அக்காக்கு அப்படின்னாரு. நான் சொன்னேன், 10 நிமிஷம் நான் என்னப்பா பேச போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அண்ணே நீங்கள் சும்மா ஃபோன் எடுத்தாலே 10 நிமிஷம் பேசுவீங்கன்னு, தைரியமாக பேசுகிற வாங்கண்ணே அப்படின்னு சொன்னார். அவர் யாருன்னு நான் பின்னாடி சொல்கிறேன். அப்படி சொல்லி தான் என்னை ஏற்றி விட்டார். கிட்டத்தட்ட 12 நிமிஷம் பேசுகிறேன். நான் பார்த்தேன், சரி அவர் சொன்னது கரெக்டாக இல்லைன்னு பார்க்கணுன்றக்காண்டி 12 நிமிஷம் பேசியிருக்கேன் நான். அதனால் இதில் ரொம்ப டைம் எடுத்துக்க மாட்டேன். அவர்கிட்ட சொல்லியிருக்கேன் 3 நிமிஷத்தில் நான் முடிச்சிடுறேன் இது அப்படின்னு சொல்லிட்டு. இது 3 நாள், அதை அப்படி லாஸ்ட் சண்டே வரைக்கும் நாங்கள் எந்த பிளானும் கிடையாது எங்களுக்கு. சொன்ன மாதிரி ப்ரேயர் செல்லோட முடிச்சிடலான்னு சொல்லிட்டு. ஆனால் எங்களுக்கு ஒரு சொன்ன மாதிரி மேன் ஆஃப் மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு அண்ணன் இருக்காங்க. அது அருளண்ணன் போகும்போது தாவூதண்ணனை கூப்பிட்டு, இப்போ இதை பெரிய லெவலில் கிராண்டாக பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு போயிட்டார். அதோடு முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அவர் என்ன விடவே இல்லை. பிரதர் பார்த்துட்டிங்களா, இடம் பார்த்துட்டிங்களா, இன்னைக்கு இதை வந்து சண்டே என்ன நடந்துச்சு. அதுக்கப்புறம் மண்டே டியூஸ்டே நான் இடம் தேடி போகாத ஏரியாவே கிடையாது. எல்லா இடம் சுற்றி பார்த்துட்டு ஒரு இடம் கூட கிடைக்கல. ஹோட்டலில் ஏறி இறங்கினேன். எல்லாம் சொல்கிறாங்க சாட்டர்டே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கடைசியாக இந்த இடம் வந்து ஆண்டவர் மைண்டில் கொடுத்தாரு. வந்தேன், இருந்துச்சு. எங்களுக்காண்டியே இது வச்சுருந்த மாதிரி ஆண்டவர் இந்த இடத்த கொடுத்தார். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். அது மட்டுமல்ல, முதலாவது நன்றி வந்து அங்கிள் ஆண்டிக்கு நான் சொல்லி ஆகணும். அங்கிள் வந்து ஊரில் இருக்கும்போதே ஃபோன் பண்ணி கேட்டாங்க என்கிட்ட. கேட்டுட்டு, என்னப்பா எங்கேப்பா வச்சுருக்க அப்படின்னா, அங்கிள் நான் வீட்டில் தான் அங்கிள் வச்சுருக்கேன் அப்படின்னு. அப்படியா, சரி அப்படின்னு சொல்லி விட்டாங்க. அப்போ அதே எனக்கு ஒரு பயம் வந்துச்சு. அங்கிளே கேட்குறாங்க, அப்போ நம்ம வெளியில் தான் வச்சாகணுமோ அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் யோசிச்சுட்டு சரி இடையை பார்ப்போம், இடம் ஃபைனலைஸ் பண்ணோன்னே ஃபஸ்ட்டு நான் அங்கிளுக்கு ஃபோனை போட்டேன். போட்டு பிடிச்சிட்டு அங்கிள் ஒரு சொன்னாங்க என்கிட்ட. என்ன சொன்னாங்கன்னா, அப்பா அன்னைக்கு வந்து டாக்டர் பாலினோட பர்த்டே, அவங்களும் ஈவினிங் டின்னர் சொல்லியிருக்காங்க. நான் சொல்லிட்டேன்ப்பா, உனக்கு நான் கமிட் பண்ணிட்டேன், நான் அங்கே தான் வருவேன் அவங்ககிட்ட சொல்லிட்டேன்னு அப்படி என்கிட்ட சொன்னாங்க. நான் தான் சொன்னேன், இதுதான் அங்கிள் ஒரு வார்த்தை சொல்லி ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா அதில் மாற்றமே இருக்காது. அதுக்கு அங்கிளுக்கும் ஆன்ட்டிக்கும் நான் ரியலி நன்றி செலுத்திக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, அருளன் வந்து இந்த சின்ன ஃபங்க்ஷனை இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் ஆக்கி கொடுத்ததுக்காண்டி அருளனுக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். அது மட்டுமா இல்லை, ஒரு பெரிய டீமே இதில் பின்னாடி இருந்து இயங்குனதான் எனக்கு பயங்கரமான ஆச்சரியம். எங்கள் டிபார்ட்மெண்ட் ஹெட் ஒருத்தர் இருக்கார், தாவூத் அண்ணே. அவர்கிட்ட வந்து நிறைய கற்றுக்கிட்டேன் நான். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு மேட்ரை கேட்டுருவார், ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணுவார். கேட்டுட்டு ஜஸ்ட்டு பிளான் பண்ணும்போது ஒரு நாள் விட்டுருவார். அண்ணே ஒன்றுமே சொல்ல நினைக்கும் போது அடுத்து பார்த்தா ஒரு பிளான் வரும். அதுக்கப்புறம் ஆக்ஷனுக்கு அவருக்கு ஒரு 2 பாடி கார்டு மாதிரி 2 பேர் இருக்காங்க அவருக்கு. ஒன்று யாருன்னா ஷாகுல், அவர் எங்களுடைய ஆக்ஷன் கிங்கு. அவர் எப்படின்னா என்னன்னா என்னன்னு கொண்டு வந்து நிற்பார். அந்த மாதிரி ஆள். இவங்க ஒரு டீம் அப்படி இருந்துச்சு. கார்த்தி, அப்புறம் கிருபையா பிரதரு, டேவிட் பிரதரு, பெஞ்சமின் பிரதர், இவங்க எல்லாம் ஒரு டீமு. இவங்க எல்லாம் வந்து
ஒன்றுமே எங்களுக்கு டிஸ்க்ளோஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் ஹைட் பண்ணி ஈவன் எங்கள் பசங்களையும் தூக்கி உள்ளே போட்டுட்டாதில் இவங்க எப்போ பார்த்தாலும் டாடி நான் வெளில போயிட்டு வரேன், எங்கடா போகிறேன், இந்த போயிட்டு வரேன், போனால் அழகானாது. இப்படியே ஒரு லாஸ்ட் 3-4 டேஸாக ஏதோ ஒன்று நடக்குதுன்னு தெரியுது, ஆனால் என்ன நடக்குது எங்களுக்கு தெரியல. அப்படி ஒரு சீக்கிரட்டாக வச்சு இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷனை நடத்தி கொடுத்த அந்த மொத்த டீமுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். அவங்களுக்கு கைத்தட்டி ஒரு பெரிய ஒரு அப்ரிஷியேஷன் கொடுக்க முடியாது கூட கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லை ஆண்ட்ரூ அண்ணன், ஆலன், ஜோஷுவா அவர்களுக்கு அவங்களும் சொன்ன உடனே அக்செப்ட் பண்ணி வந்து ஒர்ஷிப் நடத்தி கொடுத்து மியூசிக்கில் எல்லாத்துலேயும் ஹெல்ப் பண்ணதுக்காக அவர்களுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். மார்ட்டின் அண்ட் செல்வின் அவங்க இந்த கேமரா வீடியோ இதில் வந்து கூட இருந்து எங்களுக்கு உதவி செய்ததுக்காக அவர்களுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். பாஸ்டர் பிரகாஷ் அவர்களுக்காக கூட நான் நன்றி செலுத்துகிறேன். ஆரன் பால் என்னுடைய பசங்க 2 பேருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த நேரத்தில். எப்படின்னா நான் இதெல்லாம் எதிர்பார்க்குறேன், நான் என்ன நினச்சனோ அதை வந்து இந்த பசங்க வந்து இன்றைக்கி செஞ்சுட்டு நிற்கிற போது எனக்கு வந்து ரியலி ஐ ஃபீல் ப்ரவுட். ஏன்னா ரொம்ப இன்னும் மெச்சூராக இருக்கணும். அவங்க இல்லாமல் நான் என்ன எதிர்பார்த்ததை விட இன்னும் மெச்சூராக இருந்து எல்லா காரியங்களும் ரொம்ப சீக்ரெட்டாக பண்ணி எல்லாமே வந்து வித்தின் 3 டேஸ்க்குள்ளே நடத்தி கொடுத்தாங்க. ஸோ அதுதான் எனக்கு பெரிய ஆச்சரியம். அது மட்டும் இல்லை, ஆரன் பால் மாத்திரமல்ல, ஆரன் பாலோட ஃப்ரெண்ட்ஸு அவங்க எல்லாருமே வந்து சேர்ந்து இந்த காரியங்களை செய்ததுனால அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமாகவும் நான் நன்றிகளை செலுத்திக்கொள்கிறேன். எங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்க்காகவும் ஊரில் இருக்க ஆன்ட்டிக்காகவும் எங்கள் சிஸ்டர்லாக்கும் அவங்க குடும்பத்துக்காக கூட நான் நன்றி செலுத்துகிறேன். இங்கே வந்த ஒவ்வொரு குடும்பத்துக்காக நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். நீங்கள்லாம் வரலைன்னா இந்த ப்ரோக்ராம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் வந்து இவ்வளோ அழகாக சிறப்பித்து கொடுத்து எங்களுக்கு இந்த ஒரு ஆசீர்வாதங்கள் வழங்கியதுக்காக உங்களுக்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். இருந்து எல்லாரும் டின்னருக்கு ரொம்ப பேசினேன், 3 நிமிஷம் முடிச்சிட்டேன். ஆமாம், இல்லை 3 நிமிஷம் தான் கரெக்டாக. அதனால் இருந்து சாப்பிட்டுட்டு போக முடியாது கூட கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் இந்த இடத்துக்கு வந்து இது வந்து ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் சர்ச் நடத்தாங்க, ஒரு பாஸ்டர் நடத்திட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்கேன். அது மட்டும் இல்லை, கோவிந்த் சொல்லிட்டு என்னுடைய சகோதரன் கோவிந்த்ஜின்னு சொல்லிட்டு அந்த கேமரா முன்னாடி இருக்காரு. அவர்கிட்ட தான் வந்து கேட்டேன், இந்த இடத்த கேட்டேன், அண்ணே உங்களுக்கு தானே எது வேணால் எடுத்துக்கோங்கண்ணே போங்கண்ணே அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ ஒன்றும் விலை கிட்ட ஒன்றுமே சொல்லிக்கல. உங்களுக்கு கிட்டார் வேணால் கிட்டார் இருக்குது, கீபோர்டு வேணால் கீபோர்டு இருக்குது, ட்ரம்ஸ் வேணால் ட்ரம்ஸ் இருக்குது, லைவாக ஸ்ட்ரீம் பண்ணுமான்னு சொல்லிட்டு இன்றைக்கி லைவ் ஸ்ட்ரீம் போட்டு இதை வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் ஆடியோவில் இருக்கிற பிரதர் ஜெட்ரோத் அவருக்காக கூட நான் நன்றியுள்ளவனாக இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். நாம் மகிமைப்படுவதாக. எப்பொழுதும் கூட கடைசி ஜெபத்தை நம்முடைய எல்டர் பிரதர் மகேந்திரன் வந்து ஜெபிப்பார்கள். அதற்கு பிறகு பாஸ்டர் வந்து ஆசீர்வாதம் கூறுவார்கள். மறந்துட்டேன், சிஸ்டர் ரோஜா அவங்களுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா என் பையன் வந்து எடுத்த எல்லா ஆடியோஸையும் அவங்க டைப் பண்ணி அவனுக்கு அழகாக கொடுத்து அதை வந்து அதை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு உதவி செய்ததுக்காக சிஸ்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதே போல் எங்களுடைய ப்ரேயர் செல் ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். எல்லோரும் வந்து சிறப்பித்து கொடுத்ததுக்காக தேங்க்யூ ஆல். அருமையான ஒரு சில்வர் ஜூபிலியை காண செய்த கர்த்தருக்காய் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு விஷய கண்களை மூடி முடிவு ஜெபத்தை எடுப்போமாக. இந்த ஆல்வின் பிரதர் சிஸ்டர் ரூபி அவர்கள் குடும்பம் 128வது சங்கீதத்தின்படி கர்த்தர் சியோனிலிருந்து இவர்களை ஆசீர்வதிக்கட்டும். நீங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காணும்படியாயும் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை இந்த குடும்பம் சில்வர் ஜூப்ளி மல்டிபிள்ஸ் ஆஃப் சில்வர் ஜூப்ளி கடுக்கும்படியாய் ஒரு விஷய கண்களை மூடி பரலோகத்தை நோக்கி பார்ப்போம். பரலோக தகப்பனே, நீ அன்பின் தேவன், நீர் முற்குறித்த முன் தீர்மானத்தின் படியையா இந்த 25 வருடங்களை நீர் ஆசீர்வதித்து கொடுத்த தேவன். மென்மேலும் எத்தனையோ வருடங்கள் முடிவு பரியந்தம் இவர்களை நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இவர்களை மாத்திரமில்லை, 128வது சங்கீதத்தின் படி இவர்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளிலும் சந்ததியின் சந்ததியும் இவர்கள் காணும்படியாய் ஒரு நாமத்துக்காய் இவர்கள் மகிமையாய் செயல்பட ஒரு கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இங்கே வந்திருக்கும் ஒவ்வொருவரின் ஒவ்வொரு குடும்பத்தின் சார்பிலும் இவர்களை ஆசீர்வதிக்கிறோம். ராஜா, கனம் ஸ்துதி மகிமையெல்லாம் நீரே எடுத்துக்கொள்ளும். மீட்பரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபம் வேண்டி நிற்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்திலும் பாதுகாப்பும் இந்த நாளில் விசேஷமாக இந்த 25 ஆண்டு திருமண வாழ்க்கையை முடித்து
26வது ஆண்டை தொடங்கும் சகோதரன் ஆல்வின் குடும்பத்தோடும் சபையார் நம்ம அனைவரோடும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். இது நல்ல வெரி குட் ஃபங்க்ஷன். இந்த தேசத்தில் இதுக்கு அவள் செய்த நன்மைகளுக்காக நாம் ஆண்டவர் கரங்களை தட்டி அவள் வாழ்க்கையில் செய்த நன்மைகளுக்கான பெற்றுருவோம். விசேஷமாக இவ்வளோ அரேஞ்ச்மெண்ட்ஸ் அழகாக பண்ணி உழைத்த அன்போடு ஐக்கியத்தோடு உழைத்த எல்லாருக்காகவும் நான் சபையின் சார்பில் நன்றி செலுத்துகிறேன். அவர்களுக்கும் கரங்களை தட்டி நாம் வாழ்த்தலாம். சரி.
my dear Alvin, Ruby, Almighty God blessing you and wishing you your 25th wedding anniversary. So we always wish you and God bless you. ஆல்வின் அண்ட் ரூபி உங்கள் 2 பேருக்கும் சில்வர் ஜூப்ளி இந்த வருஷம் கொண்டாடுறீங்க. ரொம்ப சந்தோஷம். அதில் நாங்கள் கலந்துக்கிறதுக்கு எங்களுக்கும் கடவுள் கொடுத்த வாய்ப்புக்கு நன்றி. 2 பேரும் நீடூழி வாழணும். வாழ்த்துக்கள். Happy 25th anniversary, wedding anniversary, uncle and auntie. Hope you have a blessed year ahead and may God bless you all. Praise the Lord. ரூபி சிஸ்டர் அண்ட் ஆல்வின் பிரதருக்காக 25வது திருமண இதை கொண்டாடுகிற அவங்க ஃபேமிலிக்கு கர்த்தருடைய நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதி ஜெபிக்கிறோம். Praise the Lord, praise the Lord. இந்த ஒரு மகிழ்ச்சியான தருணத்திற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நேரத்திலும் பிரதர் ஆல்வின் அண்ட் சிஸ்டர் ரூபியோட 25th வெட்டிங் ஆனிவர்சரிக்கு கர்த்தருடைய நாமத்தில் அவர்களுக்கு வாழ்த்துதலை தெரிவிக்கிறோம். இந்த மகிழ்ச்சியான நேரத்தில் எங்களை அழைத்ததற்காக அவர்கள் 2 பேருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். பிரைஸ் தி லார்ட். Thank you. பிரைஸ் தி லார்ட். இந்த 25th ஆனிவர்சரியை சிறப்பிக்கின்ற பிரதர் ஆல்வின் நான் சிஸ்டர் ரூபிக்கு எங்களுடைய திருமண நாள் நல்வாழ்த்துக்களை எங்கள் குடும்பத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். மே காட் பிளஸ் யூ. ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே.
very happy 25th wedding anniversary. God bless you. Brother Alvin brother and Ruby sister wishing a very happy 25th wedding anniversary. May God bless you. Thank you so much. Hi Ruby and brother Alvin. Wish you a happy wedding anniversary. God bless you. Happy wedding anniversary Anna, Silver Jubilee, Alvin Anna and Ruby Akka. Praise Lord sister Alvin, sister Ruby. Happy wedding anniversary, 25th wedding anniversary. May God bless you. Praise the Lord, Ruby, brother, praise the Lord. Happy 25th wedding anniversary wishes. கர்த்தர் நன்மை நாளும் கிருபை நாளும் உங்களை முடிசூட்டி இன்னும் அநேக ஆண்டுகளை காண செய்வார். உங்களுடைய இருதயத்தின் வேண்டுதல்கள் விண்ணப்பங்களை எல்லாம் இந்த வருடத்தில் நிறைவேற்றி தருவார். பெரிய காரியங்களை கர்த்தர் வாழ்க்கையில் செய்வார். Praise the Lord. Many wishes for your anniversary. God bless you abundantly. Amen. Brother Alvin, Ruby, I wish you all the best. Congratulations. Many more happy returns of the day. God bless you and your family abundantly. Thank you very much. Okay. நன்றியோடு நல்ல தேவா நன்மைகளெல்லாம் நினைக்கின்றே நல்லவரே உம்மை துதிக்கின்றே நன்றியோடு நல்ல தேவா நன்மைகளெல்லாம் நினைக்கின்றே நல்லவரே உம்மை துதிக்கின்றே குறைவில்லாமல் நடத்தினீரே தடையெல்லாம் நீராகற்றினீரே குறைவில்லாமல் நடத்தினீரே தடையெல்லாம் நீராகற்றினீரே என்னை தாழ்த்தி உம்மை உயர்த்திடுவேன் என் வாழ்வின் நாயகன் நீரே நன்றியோடு நல்ல தேவா நன்மைகளெல்லாம் நினைக்கின்றே நல்லவரே உம்மை துதிக்கின்றே நன்றியோடு நல்ல தேவா நன்மைகளெல்லாம் நினைக்கின்றே நல்லவரே உம்மை துதிக்கின்றே உயர்விலும் தாழ்விலும் என் துணையாக வந்தீரே நிறைவிலும் என் குறைவிலும் என் நம்பிக்கையானவரே உயர்விலும் தாழ்விலும் என் துணையாக வந்தீரே நிறைவிலும் என் குறைவிலும் என் நம்பிக்கையானவரே எல்லா நட்சத்திரங்கள் பெயர் அறிந்தவரே என் முகத்தை உம் கையில் வரைந்தவரே என்னை மறவாமல் நினைப்பவரே நன்றியோடு நல்ல தேவா நன்மைகளெல்லாம் நினைக்கின்றே நல்லவரே உம்மை துதிக்கின்றே
நன்றியோடு நல்ல தேவா நன்மைகளெல்லாம் நினைக்கின்றே. சோதனையில் வேதனையில் என் பக்கமாய் நின்றவரே, முன்னும் பின்னும் பாதுகாக்கும் நல் கோட்டையாயிருப்பவரே. சோதனையில் வேதனையில் என் பக்கமாய் நின்றவரே, முன்னும் பின்னும் பாதுகாக்கும் நல் கோட்டையாயிருப்பவரே. எல்லா வியாதி பலவீன நேரங்களில் உன் பரிகாரி நான் என்று சொன்னவரே, எனக்குள் ஜீவன் தந்தவரே. நன்றியோடு நல்ல தேவா நன்மைகளெல்லாம் நினைக்கின்றே. நல்லவரே உம்மை துதிக்கின்றே. நன்றியோடு நல்ல தேவா நன்மைகளெல்லாம் நினைக்கின்றே. நல்லவரே உம்மை துதிக்கின்றே. குறைவில்லாமல் நடத்தினீரே, தடையெல்லாம் நீராகற்றினீரே. குறைவில்லாமல் நடத்தினீரே, தடையெல்லாம் நீராகற்றினீரே. என்னை தாழ்த்தி உம்மை உயர்த்திடுவேன், என் வாழ்வின் நாயகன் நீரே. நன்றியோடு நல்ல தேவா நன்மைகளெல்லாம் நினைக்கின்றே. நல்லவரே உம்மை துதிக்கின்றே. நன்றியோடு நல்ல தேவா நன்மைகளெல்லாம் நினைக்கின்றே. நல்லவரே உம்மை துதிக்கின்றே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான 25 வருட ஆண்டுகளை தேவன் முடிக்கும்படியாய் கிருபை செய்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலங்கள் சமயங்கள் நேரங்கள் எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வாதமாக நடத்தினார். கங்க்ராச்சுலேஷன். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய கரம் உங்களை நடத்தட்டும். தேவ கரம் உங்களோடு கூட இருக்கட்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமேன். பேசுகிறேன் அண்ணா அக்கா. இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். Brother Alvin and Sister Ruby, we wish you a very happy 25th wedding anniversary. May God bless you. Praise Lord, brother. Praise Lord, Ruby. Wish you a very happy wedding anniversary. May God bless your family. May God bless this union and bless you more. Praise Lord, brother. Wish you a happy wedding anniversary. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களின் சிஸ்டர் பசங்களை ஃபேமிலி கர்த்தர் ஆசீர்வதிப்பாங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். ஆலின் பிரதர் அண்ட் ரூபி சிஸ்டர், உங்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள். கடந்த 25 ஆண்டுகள் தேவன் உங்களை பத்திரமாக பாதுகாத்தார். வருகிற நாட்களிலும் தேவ கரம் கூட இருந்து நல்ல சுகத்தோடு பலத்தோடு உங்களை பாதுகாக்கும்படியாக தேவன் கிருபை செய்வாராக. ஆமென். இதுவரை என்னை நடத்தினவர் இனிமேலும் என்னை நடத்திடுவே. இதுவரை
என்னை நடத்தினவர் இனிமேலும் என்னை நடத்திடுவீர். நீரே யெகோவா ஈரே, என் எல்லாமே பார்த்துக் கொள்வீர். நீரே யெகோவா ஷம்மா, என் கூடவே இருப்பவரே. நீரே யெகோவா ஈரே, என் எல்லாமே பார்த்துக் கொள்வீர். நீரே யெகோவா ஷம்மா, என் கூடவே இருப்பவரே. நடத்திடுவீர் இனிமேலும் கடைசி வரை. நடத்திடுவீர் நடத்திடுவீர் இனிமேலும் கடைசி வரை. நடத்திடுவீர். நீரே யெகோவா ஈரே, என் எல்லாமே பார்த்துக் கொள்வீர். நீரே யெகோவா ஷம்மா, என் கூடவே இருப்பவரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நடத்திடுவா, என்னை நடத்திடுவா. Happy anniversary, Ruby sister, Alvin brother. God bless you. God bless you. God bless you. ரூபி சிஸ்டர், ஆல்வின் பிரதர், இந்த 25 வருடங்களை கர்த்தர் கடக்க உங்களுக்கு கிருபை பாராட்டினார். அதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இனி இருக்கிற நாட்களிலும் கர்த்தர் உங்களை சாட்சியாய் நிறுத்துவதற்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இனிய வாழ்த்துக்கள். Wish you a many happy returns of the day and may God bless you, both of you. God bless you. Happy wedding anniversary, Ruby sister, Alvin brother. God bless you. Wedding anniversary to Mrs. and Mrs. Alvin and family. 25th anniversary. God bless you. நடத்திடுவீர் இனிமேலும் கடைசி வரை. நடத்திடுவீர் நடத்திடுவீர் இனிமேலும் கடைசி வரை. நடத்திடுவீர். நீரே யெகோவா ஈரே, என் எல்லாமே பார்த்துக் கொள்வீர். நீரே யெகோவா ஷம்மா, என் கூடவே இருப்பவரே. Praise the Lord, Brother Alvin and Ruby. கர்த்தர் இந்த 25 இயர்ஸ் உங்களை சுகபலத்தோடு காத்து இந்த நல்ல நாளிலே உங்களை வாழ்த்தும்படியாக இந்த கொடுவைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். வரும் நாட்களிலும்
தேவன் உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்து அவர் நாமத்தை உங்கள் மூலமாக மகிமைப்படுத்துவார். கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு சாட்சிகளாக நீங்கள் குடும்பமாக ஜீவிக்க உங்களை வாழ்த்துகிறோம். எல்லா ஆசீர்வாதம் பரலோகத்திலிருந்தும் பூமிக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களும் கர்த்தர் உங்களை நிரப்புவாராக. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். காட் பிளஸ் யூ.